எது பெட்டர் சாங் ரெடியா மாலை கழட்டிட்டு போகிறோம். यज्जातीयो यादृशो यत्स्वभावो पादच्छायां संश्रितो योऽपि कोऽपि तज्जातीयस्तादृशस्तत्स्वभावः श्लिष्यत्येनं सुन्दरो वत्सलत्वात् वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभम् जयन्ती संभवं धाम वैजयन्ती विभूषणम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्घ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धम् अध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजि निगदितं यावलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः. வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார். வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாழிணையில் தாழ்த்துவார் வெண்ணோர் தலை. அகிலாத்ம குணாபாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். श्रीमते रम्यजामात मुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात नित्यश्रीः नित्यमंगलम्. அமுதனார் அமுதம் தமிழ் திருவாயு மலகிலம் சோதி சேர்வழிவும் அமுதமென் நகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர் கொடியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. ஸ்ரீ விஷ்ணு சித்தராம் பெரியாழ்வாருடைய குலத்திற்கு பெருமை சேர்ப்பவளாய் அந்த குலத்திற்கே ஆனந்தத்தை தருமவளான ஒரு கற்பக கொடி போன்றவளான ஆண்டாள் நாச்சியார் சம்சாரி சேதனர்களான நாம் அனைவரும் உய்தற் பொருட்டு திருப்பாவையை அனுகிரகித்தார்கள். 30 பாசுரங்களாலே வேத வேதாந்த கருத்துக்களை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வதற்கு பேருதவி புரிந்திருக்கிறாள் ஆண்டாள். பாகவதர்களுடைய ஏற்றம் தெரிந்து கொள்ள வேண்டும்னாலும் திருப்பாவைதான் புகழ். பகவானுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ளணும்னால் அதற்கும் திருப்பாவையே புகழ். முக்கியமாக பகவானிடத்திலே நாம் எதை கேட்டு பெற வேண்டுங்கிற அந்த தெள்ளறிவை நமக்கு நல்குவது திருப்பாவைதான். கைங்கரியத்தை தான் பகவானிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்தே பெற வேண்டும். மேலான பிரயோஜனங்கிறது கைங்கரியம்தான்ங்கிறதை
நமக்கு அறிவிக்கிற ஒப்புயர்வற்ற கிரந்தம் திருப்பாவை. 10 பாசுரங்களாலே 10 பெண் பிள்ளைகளை 6ஆம் பாசுரம் தொடங்கி 15ஆம் பாசுரம் வரையிலும் எழுப்பினார்கள். வேதம் வல்லார்களை துணை கொண்டார்கள். அதுக்கு மேலே விண்ணோர்கள் ஸ்தானத்திலே இருப்பவர்களான ஸ்ரீ நந்தகோபாலன், யசோதை, நம்பி மூத்தபிரான்னு கொண்டாடப்படுகிறவரான பலராமன், அவர்களை பிரார்த்தித்துக் கொண்டு மேலே நப்பில்ல பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு கண்ணனிடத்திலே செல்லுவதாக இந்த பிரபந்தம் அமைந்திருக்கிறது. ஏன்னா ஆழ்வாருடைய பாட்டு வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்பதாக அமைந்திருக்கிறது. வேதம் வல்லார்கள், பாகவதர்கள், ஆச்சாரியர்கள், அவர்களுக்கு 6லிருந்து 15ஆம் பாட்டு வரையிலும் நமக்கு நினைப்பூட்டினாள். அதற்கு மேலே விண்ணோர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்ஷன பாஞ்சஜன்யாதிகள், அவர்களைத்தான் விண்ணோர்னு சொல்லுகிறோம். முக்தாத்மாக்களும் விண்ணோர்கள் தான். இங்கிருந்து முக்தி அடைந்து பரமபதத்தை கிட்டி மேலான கைங்கரியத்தை பிராபிக்க பெற்றவர்கள், அடைய பெற்றவர்கள், அவர்களின் விண்ணோர்கிற வகுப்பிலே நாம் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு காலத்திலே சம்சார கந்தம் இருந்து அது நீங்க பெற்றவர்கள் முக்தர்கள். ஆனால் நித்தியர்களோ வெண்ணில் ஒரு காலம் சம்சார கந்தங்கிறதே அவர்களுக்கு கிடையாது. கருமமடியாக இந்த உலகத்திற்கு அவர்கள் வந்ததே இல்லை. அந்தவர்களைத்தான் நாம் நித்தியர்கள்னு சொல்லுகிறோம். அந்த விண்ணோர்களை முன்னிட்டு கொண்டு நாம் ஸ்ரீ மகாலட்சுமியிடத்திலே செல்ல வேண்டும். அதத்தான் நம்மாழ்வார் திருங்கிற ஒரு சொல்லாலே திருமகளை நமக்கு நினைப்பூட்டி அறிவிக்கிறார். அப்போ வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திரு, பெருமான் திரு, பெருமானுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியவளான பிராட்டி கஸ்ரீ ஸ்ரீயகா பரமசத்வ சமாஸ்ரயக்ககான ஆளவந்தார் பாடுகிறார். திருவுக்கும் திருவாகிய செல்வான் ஆழ்வார் பாடுகிறார். அப்ப பகவானுக்கு பெரிய அடையாளமாக இருப்பவள் இவன்தான் பரமாத்மான்னு நாம் அவனை அருளியிடுவதற்கு தகுந்த ஒரு தகுதியாக பக்கத்திலே நிற்பவள் பிராட்டி. அவள் புருஷகாரம் செய்கிறாள், சிபாரிசு பண்ணுகிறாள். கண்ணழிவற்ற உபாயமாக பகவான் இருக்கிறான், அவனை பற்றும்போல் நமக்கு சொல்லுகிறாள். அவள் சிபாரிசு செய்ய பகவான் நம்மை அனுகிரகிக்கிறார். அப்போ வேதம் வல்லார்கள், விண்ணோர், பெருமான் திரு, அதுக்கு மேலத்தான் நம்ம பகவானுடைய பாதங்களை பணிவதுங்கிறது சாத்தியப்படும். அந்த வகையிலே நேற்றைய 16ஆம் பாட்டில் கண்ணன் பெருமானுடைய திருமாளிகையை வந்து கிட்டினார்கள். கண்ணன் பெருமான் திருமாளிகைன்னு சொல்றதை விட நந்தகோபாலன் திருமாளிகைன்னு சொன்னால்தான் கண்ணன் உகக்கிறான். என அப்பாவுக்கு கீழ் படிந்தவனாய் தந்தை மிரட்டுவதும், தந்தை கொஞ்சுவதும், தந்தை அன்பை பரிமாறுவதும், இவை அனைத்தையும் வேண்டி விரும்பி பகவான் வந்து பிறந்திருக்கிறான். அவருக்கு அப்பா அம்மா பேச்ச கேட்ட நடக்கணும்னு ஆசை. தாய் தந்தையரை தானே தேர்ந்தெடுத்து தன் பிள்ளைகளிலே சிலரை தனக்கு தாய் தந்தையாக தேர்ந்தெடுத்து பிள்ளைகளாயிருக்கிற அவர்களை பெற்றோர்களாக ஆக்கி தந்தையாக இருக்கிற தான் பிள்ளைகளாயிருந்து இப்போது பெற்றோர்களாயிருக்கிற அவர்களுக்கு தானே பிள்ளையாக பிறந்து அவர்கள் சொற்படி நடந்திருக்கிறான் பகவான். இது ரொம்ப ஆச்சரியமான காரியம் செய்திருக்கிறார். பிதா புத்திரேன பித்ருமான யோனியோனவுன்னு சொல்லுவார்கள். தந்தையாக இருக்கிறவன் பிள்ளைகளை தந்தைகளாக்கி பற்பல அவதாரங்களிலே தானே பிள்ளையாக பிறந்து அவர்கள் சொற்கேட்டு நடந்திருக்கிறான். அதுவும் நந்தன் வீட்டு முற்றத்திலே பரபிரம்மம் எப்போதும் விளையாடிக் கொண்டிருக்கிறதுங்கிறது எத்தனை ஆச்சரியமான விஷயம். வேதாந்த தேசிகன் கோபால விம்சதிங்கிற கிரந்தத்திலே பாடுகிறார். நாகசிய நந்தபவனே நவநீத நாட்டியம்ங்கிறார். பகவான் வெண்ணைக்காடு பிள்ளை அப்படின்னு சொல்லப்படுகிறான். வெண்ண வேணும்னால் நீ நாட்டியமாடினால்தான் தருவோம் என்று இடைப்பிள்ளைகள் சொன்னார்களாம். அதுக்காக அவர்கள் சொன்னபடியெல்லாம் பெருமான் ஆட்டம் போடுகிறான், நிருத்தியம் ஆடுகிறான். இதை பார்த்த தேசிகருக்கு பெரிய ஆச்சரியம்.
நீதான் நாதன் உலகனைத்துக்கும் நீயே தலைவனாக விளங்குகிறாய். நந்தன் வீட்டிலே வெண்ணைக்கு ஆளும் பிள்ளையாக மாறி நிற்கிறாயே, இது என்ன சௌலபியம்னு வியக்கிறார். சௌலபியம் சுலபனாயிருக்கிற தன்மை. எத்தனை எளிவரவு பட்டிருக்கிறான் பெருமான். அவர் போல எளிமையானவர் பார்க்க முடியாது அப்படின்னு கொண்டாடுகிறார். பகவான் அவதாரம் செய்கிறான். மேலிருந்து கீழே இறங்கி வருகிறான். மேன்மை குணங்களை எல்லாம் மறைத்து வைத்துக் கொண்டு ஒரு சாதாரணமானவனை போலே நம்மிடையே வந்து நிற்கிறான். இதுதான் அவதாரங்களினுடைய ஏற்றம். ரொம்ப பெரியவர், அறப்பெரியவர், தாழ்ந்தவர்களோடு குறையவர் கலந்திடுகைன்னு சொல்லுவார்கள். அப்படி நம்மிலே ஒருவராக நம்மோடே வந்து நிற்கிறார். நம்மாழ்வார் திருவிருத்தம்னு பாடியிருக்கார். அதில் பகவான் எதற்காக கண்ணனாக அவதரிப்பான்கிற செய்தியை நமக்கு சொல்லுகிறார். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தே விண்ணோர்கள் நன்னீராட்டி என் ரூபந்தரான் இருக்கவே ஆங்கோர் ஈட்டிய வெண்ணை தொழுவுண்ண பொந்திலேத்துவன் பூன் கோட்டிடையாளினை கூத்து அடவாயர் தன் பொங்கினுக்கே. 2 காரணங்களை சொல்றார். எதற்காக பகவான் கண்ணனாக அவதரித்தான்? அவர் சிம்பிளா முடிச்சுட்டார். ஒன்னு வெண்ணையை ஞாபகம் வச்சுக்கோங்கோ, இன்னொன்று பின்னையை ஞாபகம் வச்சுக்கோங்கோன்னு சொல்லிட்டார். வெண்ணைக்காகவும் பின்னையை பெருகைக்காகவும், பின்னைனா நப்பின்னை, நப்பின்னையை பெருகைக்காகவும் தான் பகவானுடைய அவதாரம். அது ரொம்ப அழகா வருணிக்கிறார். பரமபதத்திலே வந்தவர் எதிர்கொள்ள மாமழி மண்டபம் தந்தவில் பெயர் என்பது அடியவர்களோடே பெரிய ஒரு மேடையிலே அங்க இருக்கிற ஆதிசேஷனிலே பகவான் அமர்ந்திருக்கிறார். கீழே நித்திய முக்தர்கள் எல்லாம் திருவாராதனம் பூஜை பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு நேரமாகி கொண்டிருக்கிறது. கீழே போய் கண்ணனாக பிறக்க வேண்டும், வெண்ண களமாட வேண்டும், தாயாலே கட்டுண்டு இருக்க வேண்டும், அதுக்கு மேல கம்சனை கொல்ல வேண்டும், உஜ்ஜைன்ல போய் பாடம் படிக்க வேண்டும், துவாரகாதீசனாக அரசாட்சி புரிய வேண்டும், பாண்டவர்களுக்கு உதவ வேண்டும், கீதையை உபதேசம் பண்ணணும், பாரத யுத்தம் நடத்தணும், தர்மம் ஜெயிக்கணும். எத்தனை கனவுகளை வச்சுருக்காரு. இன்னைக்கு ஜனவரி 1 நான் கூட நிறைய ரெசல்யூஷன் எல்லாம் போட்டு இந்த வருஷம் போன வருஷத்தை போல கண்டிப்பா நான் நடந்துக்க மாட்டேன், புத்தம் புதிய மனிதனாக இன்றைக்கு நான் ஆகி இருக்கிறேன், இன்னையிலிருந்து தொடர்ச்சியா இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு வரிசையா நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். கடைசியில டிசம்பர் மாசம் வந்த உடனே பார்த்தா போன வருஷத்தை விட மோசமா நடந்துட்டு இருக்கும். அதுவே தேவலாம் போல் இருக்கு. அப்படிங்கிற போதே இந்த மாசத்துல அடியோட எந்த கட்டுப்பாடும் நம்மிடத்துல இருந்து இருக்காது. அதேதோ ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இல்லை இனிமேலாவது உருப்படணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் அது எத்தனை வயசானாலும் வருது. அது ஏதோ சின்ன குழந்தைகள் ஒரு முடிவு எடுக்கிறார், இல்லை நாம வளர வேண்டி இருக்கிறது, அதனால கொஞ்சம் சில பல கட்டுப்பாடுகளை நமக்கு நாமே விதித்துக் கொண்டால்தான் நல்லது அப்படின்னு குழந்தைகள் மட்டும் நினைக்கிறாங்கன்னா எத்தனை வயசானாலும் அந்த ஒரு ஆசை நமக்கு இருக்கிறது. இனிமேலாவது ஒழுங்காக இருக்க வேண்டும், நிறைய படிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுப்போம். ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறவர்கள் மொத்தம் இப்போ அதுலேயே போடுறது, மொத்தம் மொபைல்லையே முழு நேரமும் நம்முடைய செலவழித்து விடுகிறது. அதை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சுப்போம். செய்தோமா அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்குன்னு மட்டும்தான் சொல்லலாமே தவிர குறைச்சோங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அதை போல பகவான் பல இதெல்லாம் செயல்படுத்தணும்னு நிறைய திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார். ஆனா இந்த பூஜை முடிந்தால் தானே போவதற்கு நித்திய முக்தர்கள் தொடர்ந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள், திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு நேரமாகி கொண்டிருக்கிறது. என்ன செய்வதுன்னு கையெழுத்து செய்து கொண்டிருக்கிறார். முதல்ல மந்திராசனம்னு பண்ணுவார்கள். திருவாராதனத்துக்கு பகவானை கூப்பிட வேண்டும். நான் பூஜை பண்றேன், நான் பூஜை பண்றேங்கிறதே தப்பு. என்னுடைய ஆச்சாரியருக்கு கைகளால் இருந்து கொண்டு இந்த பூஜையை தொடங்குகிறேன். இதை நான் பண்றேன்னு நீ பார்த்தாயாக நீ வரவே மாட்டாய். என் ஆச்சாரியருக்கு ஒரு கரணமாக இருந்து கொண்டு நான் பண்ணுகிறேன் அப்படின்னு நீ எண்ணுவாயாக வராமல் போக மாட்டாய். இவ்வளவுதான் வித்தியாசம். நான் பண்றேன்னு பார்த்தாருன்னா வரமாட்டார். இவன் பண்ணல, இவனுடைய ஆச்சாரியருக்கு இவன் ஒரு அங்கமா இருந்து கொண்டு இதை பண்ணுகிறான்னு நினைப்பாரையாகில் அவரால் வராமல் இருக்கவே முடியாது. அதனால்தான் நீங்கள் எப்போது திருவாராதனம் பண்ணினாலும் பூஜை பண்ணினாலும் பகவானுக்கு எத்தை நைவேத்தியம் நிவேதனம் செய்தாலும் உங்கள் ஆச்சாரியரே உங்கள் மூலமாக சமர்ப்பிப்பதாக ஒரு வார்த்தையை அவரிடத்திலே சொல்லிவிடுங்கள். அப்போதுதான் உங்களிடத்திலே எதொன்றையும் அவர் ஏற்றுக்கொள்வார். இல்லைன்னா ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால், ஆச்சாரிய ஸ்மரணம் இல்லைன்னு சொன்னால் எதையும் நம்மிடத்திலே அவர் ஏற்பதில்லை. அதனால முதல்ல பூஜைக்கு அவரை கூப்பிட வேண்டும், நீர் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்க வேண்டும். வந்தவரை நன்கு நீராட்ட வேண்டும். அதற்காக ஸ்நானாசனம்னு சொல்லுவார்கள். நீராட்டியாச்சுன்னு சொன்னால் அவருக்கு சந்தனம் கொடுப்பது, நல்ல வஸ்திரங்களை அணிவிப்பது, அதற்கு மேல் பூமாலைகள் சமர்ப்பிப்பது, தீபம் காட்டுவது, தூபம் காட்டுவது, இதெல்லாம் பண்ண வேண்டும்.
அங்க இருக்க மொத்த பேருமா சேர்ந்து பெருமானுக்கு தூபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல புகமண்டலமா பொழுது அந்த இடம். இங்க இருக்கிற பகவான் அங்க இருக்கிறவர் கண்களுக்கு புலனாகவில்லை. இங்க இருக்கிற வாழால அங்க இருக்கிற வாழை பார்க்க முடியாது, அங்க இருக்கிற வாழால இங்க இருக்கிற பகவானை பார்க்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் புகை மண்டலம் சூழ்ந்து இருக்கிறது. பகவான் பார்த்தார், இதுதான் தருணம். உடனடியாக நாம் பிறந்து நம்முடைய காரியங்களை முடித்துக் கொண்டு வர வேண்டும். எப்ப போயிட்டு எப்ப வரணும்னால், இப்ப புகை கிளம்பிருக்கா, இந்த புகை அடங்குவதற்குள்ளாக திரும்ப வந்தாக வேண்டும் அப்படின்னு கண்ணனாக பிறந்தான். வெண்ணெய் களவாடினான், பின்னையை கை கொண்டான். மீதி காரியங்கள் எல்லாம் அவருக்கு 2ஆம் பட்சம்தான். முக்கியமான 2 காரணங்கள் அவதாரத்திற்கு, வெண்ணையும் பின்னையும். அந்த 2 கிடைச்சாச்சு. மேல கீதையெல்லாம் உபதேசித்தார். திரும்ப போய் ஜம்முன்னு அதே இடத்துல உட்கார்ந்து விட்டார். இது வேடிக்கை என்னன்னா, திருவாராதனம் பண்ணுகிறவர்களுக்கு இவர் போயிட்டு வந்தார், இத்தனை காரியங்களை சாதிச்சு வந்தாருங்கிறதே தெரியாதவன். இங்கேயே இருந்து கொண்டு இந்த பூஜையை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான்னு அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, நிறைய ஸ்தோத்திரங்களை பண்ணிட்டு இருந்தான். அவ பார்த்தாலும் இந்த புகையெல்லாம் அடங்குகிற வரை நாம ஸ்தோத்திரங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஆதியன் சோதி குருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த பாசுரம். அப்ப ஆதியன் சோதி குரு அந்த பகவானை இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. பெருமான் இங்கே கண்ணனாக அவதரித்திருந்தாலும் அங்கும் அவருடைய சோதி குரு இருந்ததுன்னு சொல்லுவார்கள். ஆனா கண்ணுக்கு புலனாகாத வகையிலே அங்கு இருந்திருக்கிறார். அந்த அத்தனை பேரும் சேர்ந்து திருவாராதனத்தை முடித்தார்கள். பகவான் அங்கேயே இருப்பதாக அவர்கள் எண்ணினார்கள். ஆனா மாய கிருஷ்ணன் பல மாயங்களை முடிச்சுட்டுத்தான் திரும்ப அங்கே வந்திருக்கிறார். அதனால வெண்ணெய் பின்னை இதற்காகத்தான் அவதரிக்கிறார். ஆகவே வேதாந்த தேசிகன் சாதித்தார், நாகசிய நந்தபவனே நவநீத நாட்டியம். நந்தனுடைய வீட்டிலே நாதனுடைய நவநீத நாட்டியம் பார்ப்பதற்கு வாருங்கோள். ஒரு வெண்ணைக்காக என்ன ஆட்டம் ஆடுகிறார். ஒரு இஸ்லாமிய பெரியவர் இருந்தார். அவருக்கு ரசகான்னு பேரு. கிருஷ்ண பக்தியிலே மிகவும் சிறந்தவர். அவருடைய சொல்றார், நான் பிறப்பால் இஸ்லாமியனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பிடித்த தெய்வம்னா என்னுடைய கண்ணன் தான். கண்ணன் பேர்ல அவர் நிறைய பாடல்களை எல்லாம் இயற்றி இருக்கிறார். ஒரு அவர் ரொம்ப அழகா சொல்றார் கண்ணனை பத்தி, என் மனசுல ஒன்ன தவிர வேற யாருக்கும் இடமில்லை அப்படின்னார். நிறைய பேர் வந்து கேட்டா, எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறார்கள், உங்கள் மதத்திலும் ஒரு தெய்வத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள், அந்த தெய்வத்துக்கெல்லாம் இடம் இல்லையா, தரமாட்டீரா, மனசுல இடம் கொடுக்க மாட்டீரா? அதுக்கு அவர் சொல்றார், ஒரு சத்திரம் இருக்கிறதுனால் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நபர்கள் தான் அந்த சத்திரத்திலே தங்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமான பேர் வந்துட்டா சட்டத்துல என்ன சொல்லிடுவா, இங்க 100 பேர் தான் தங்கலாம், ஏற்கனவே 125 130 பேர் வந்துட்டா ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க சொல்லியிருக்கோம், இதற்கு மேல் வருகிறவர்களுக்கு சத்திரத்திலே இடம் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய பலகை வாசல மாட்டிட்டு வருவதையோ ரசகான் சொல்றார். அதை போல ஒரு பலகையை நானும் என்னுடைய மனமாகிற சத்திரத்தின் வாசலையே மாட்டி விட்டேன். உள்ளுக்குள்ள 125 பேர் இருக்காடான்னா இல்லையா, ஒருத்தர் தான் இருக்கார். அந்த ஒருத்தர் அத்தனை பேருக்கும் சமமானவராக இருக்கிறார், அத்தனை பேரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அதனால அவர் பொறுத்து மொத்தத்தையும் காலி பண்ணி கொடுத்துட்டேன், அவரை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. சத்திரத்தில் இடம் இல்லை என்றால் எப்படி வருகிறவர்களுக்கு தங்குவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறதோ அது போல என்னுடைய மனத்திலே கண்ணன் தான் இருக்கிறார், பிரிதொருவருக்கு இடம் கொடேன்னு விட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு பக்தி. அவர் கண்ணனை பற்றி சொல்லும் போது ஒரு அழகான பாட்டு பாடி இருக்கிறார். சேஷு கணேஷு மகேஷு தினேஷு சுரேஷு ஜாகி நிராந்தர தாவே தாகி அனாதி அனந்த் அகண்டு அச்சேது அவேது சுவேது பதாமே. அழகான வார்த்தை சொல்றார். பகவானை தரிசிக்கணுங்கிறதுக்காக பல பேர் திருப்பார்கடலுக்கு போனார்களாம். சேஷு கணேஷு தினேஷு சுரேஷு ஜாகி நிராந்தர தாமே. யார் யாருன்னா, ஆதிசேஷன் இருக்கார், கணேசர் இருக்கார், தினேசர் சூரியனுக்கு பெயர், தினேசர் இருக்கிறார், சுரேஷர் தேவேந்திரன், அதற்கு மேலே மகேசன் பரமசிவன். இத்தனை பேர் கண்ணனை பார்க்கணும்னு வாசல்ல போய் அந்த திருப்பார்கடல் துவாரத்துக்கு பக்கத்திலே இருக்கிறார்களாம். அங்கே ஜெய விஜயர்கள் இருந்தார்கள். எம்பெருமானுடைய முக்கியமான துவாரபாலகர்கள் 14 துவாரபாலகர்களை முக்கியமாக சொல்லுவார்கள். அந்த 14 பேர்களிலே ரொம்ப முக்கியமானவர்களாக நம்மாலே அறியப்படுகின்றவர்கள் ஜெய விஜயர்கள். அந்த ஜெய விஜயர்களை பார்த்துட்டு பெருமானை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம், எங்களை உள்ளே விட வேண்டும் சொன்ன உடனே அவன் சொன்னான், இல்ல இப்பெல்லாம் பார்க்க முடியும்னு தோணலைன்னா இவெல்லாம் நாட்டியமாட ஆரம்பிச்சுட்டாலும் பார்த்தே ஆகணும்னு அப்படியே ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்டு இந்த குழந்தைகள்லாம் ஆடுவா போல
அப்படியே துள்ளி குதித்து கொண்டு ஏதோ சதி போட்டு ரொம்ப அழகா நாட்டியமானதா போல கேட்க ஆரம்பிச்சுட்டார். தயவுபடி உள்ள விடு, பார்த்தே ஆகணும், பார்த்தே ஆகணும். தாகி அனாதி அனந்து அகண்டு அச்சேது அபேது சுவேது பதாமே. எவனை வேதம் எல்லாம் கொண்டாடுகிறதோ, என்னன்னு கொண்டாடுறது? எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசகான்னு கொண்டாடுறது. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திவ்ய பிரபந்தங்களுக்கு தனி இடம், அத்தனை மகத்துவம் கொடுத்திருக்கிறோம் இல்லையா? எதனால திவ்ய பிரபந்தம்? பிரபந்தம்னா கட்டு, பிரபந்தம் நன்கு கட்டப்பட்டு இருக்கை. திவ்ய பிரபந்தம் இது ஒரு திவ்யமான கட்டு. இவ யாராவது கல்யாணம் பண்ணி வரணும் என்ன சொல்லுவார்? ஒரு கால் கட்டு போட்டால் தான் சரியா வரும் அப்படிங்கிறார். கால் கட்டு போட்டால் தான் சரியா வரும்னா அவர் எங்கேயாவது விழுந்து வாழணும்னு அர்த்தமா? அது கிடையாது. அவர் நன்னா இருக்கட்டும், அவருக்கு கால் கட்டுனா இப்ப ரொம்ப சுதந்திரமா சுத்திட்டு இருக்காரு இல்லையோ, வெளியில கிளம்பினாலும் எங்க போறீங்களோ, என்ன இப்போ வேலைன்னு கேட்கறதுக்கு ஒருத்தி வர வேண்டும். ஒருத்தி கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாட்டுல இவர் இருக்கணும்னு சொல்றாரு இல்லையோ. அதை போல திவ்ய பிரபந்தம் ஒரு அழகிய கட்டு, ஒரு திடமான கட்டு. அந்த கட்டு பெருமானுக்கு மிகவும் பிடித்து இருக்கிறது. அந்த கட்டிலே இருப்பதை அவர் விரும்புகிறார். அதான் திவ்ய பிரபந்தம்னு சொல்றோம். திவ்ய தேசங்களிலே பார்த்தீர்களாகில் வேகம் பெருமானுக்கு பின்னே தான் செல்லும், தேடிக்கொண்டே போகும். ஆனா திவ்ய பிரபந்தம் போதுகின்றவர்கள் பகவானுக்கு முன்னே செல்பவர்களாய் கன்று குட்டியை இழுத்துக் கொண்டு போகிற கோபாலர்களை போல முன்னாடி கொண்டு கழுவியோ. அப்ப அந்த கட்டு பகவானுக்கு மிகுந்த பிடித்தமானதாக இருக்கிறது. தாகி அனாகி அனந்து அகண்டு அச்சேது அபேது சுவேது பதாமே எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசகா. வேத புருஷன் சொல்லுகிறான், நான் பகவானை இப்படிப்பட்டவன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன், முயற்சிகளை செய்கிறேன், ஆனால் தோற்று போகிறேன்கிறான். என்னால சொல்லவே முடியல. அமதம் மதம் ரொம்ப அழகான ஒரு பிரமாணம் உண்டு. பகவானை தெரிஞ்சுக்கிறதுனா என்னன்னு கேட்டார். 2 பேர் இருந்தார். இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசையோடு இருப்பவர்களாக இருந்தார்கள். பகவானை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா முயற்சி செய்கிறோம். முதலாம் அவர் நிறைய முயற்சி பண்ணினார். அவர் முயற்சி பண்ணிட்டு சொல்றார், நான் முயன்றேன், அவனை தெரிந்து கொண்டு விட்டேன் அப்படின்னார். 2ஆம் அவர் சொன்னார், என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அவரை என்னால தெரிஞ்சுக்கவே முடியல என்றார். இப்ப அறிந்தவர் யாருன்னு ரிசல்ட் சொல்ற நேரம் வந்தாச்சு. 2 பேர்ல யார் தெரிஞ்சிருக்காருன்னா அதான் முதலாம் அவர் அவரே சொல்றாரு, நான் முயற்சி செய்து தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அவர் தான் பகவானை அறிந்திருக்கிறார். அன்று அவர் பகவானை அறிந்தவர் அல்ல. 2ஆம் அவர் பாருங்க, ஏதோ கொஞ்சம் அப்படி முயற்சி செய்யலாம்னு நினைச்சேன், எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சு கொடுத்து இது நம்மாலே ஆகிற காரியம் கிடையாது, நாம் அவரை அறிந்து கொள்வதுங்கிறது இயலாத ஒன்று, புரிந்து கொண்டு விட்டேன். அப்ப ரிசல்ட் அறிவிக்கிறவர் வந்து சொன்னார், 2ஆம் அவர் தான் பகவானை தெரிஞ்சிருக்காருன்னார். அவரே தெரியாதுங்கிறார். அவர் எப்படி பெருமானை தெரிந்து கொண்டவர் ஆவார்னால் பகவானை முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியாது என்று தெரிந்து கொள்ளுகையே பகவானை தெரிந்து கொள்வதாக ஆகும். அவ்வளவுதான். அவர் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவர் தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா பகவான் அவர் நம்முடைய வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாதவராக இருக்கிறார். திவ்ய பிரபந்தங்கள் அறிய முடியாத அவனை நம்முடைய வசமாக்கி கொடுத்தனன்னு சொல்ல வேண்டும். பராசர பட்டருடைய காலக்ஷேப போட்டி நிறைய பேர் வருவார்கள். அதில் வெட்டப்படித்த பண்டிதர், சதுசாஸ்திர பண்டிதர், அவரை போல ஒரு வெளியே தான் பார்க்க முடியாது. அவரும் வருவார். ஆனா அவர் வந்தாரா போனாரான்னு கூட பட்டர் பார்க்க மாட்டார். அவர் வந்துட்டாரா, பாருங்க ரொம்ப படித்தவர், நீ வரது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம், பாருங்க உட்காரு அப்படின்னு எல்லாம் பேசவே மாட்டார். ஒரு சாமானிய ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருத்தர் வருவார். அவர் என்ன அறிந்திருக்கிறார்னா, அவர் அறிந்திருப்பதெல்லாம் திவ்ய பிரபந்தங்களை மட்டுமே, வேற ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. பாவம், பெரிய சம்ஸ்கிருதத்துல பெரிய வித்வான் எல்லாம் அவரை சொல்ல போகாது, நிறைய படித்திருக்கிறார்னு அவரை சொல்ல போகாது. திவ்ய பிரபந்தங்கள்னா அவருக்கு பெரும் காதல், அவ்வளவுதான். அந்த சுவாமி வராருனால் பராசர பட்டர் தெரியுமா சொல்லுவார், எழுந்தருளுக, முன்னே வாரும், இங்கே அமர்ந்து கொள்ளும், உங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்தா தான் ஆரம்பிக்கிறதாவே இருந்தேன், இப்படின்னு எல்லாம் பேசுவார். ஸ்ரீடர்கள்லாம் பார்த்தா ரொம்ப படிச்சவர் ஒருத்தர் வர இதை கண்டுகொள்ளவே மாட்டேன் என்கிறார். இன்னொருத்தர் ஏதோ திவ்ய பிரபந்த பாசனங்களிலே கொஞ்சம் அவதானித்திருக்கிறார், அதிலே கொஞ்சம் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவர் வராருன்னா பராசர பட்டருக்கு இருப்பே கொள்வதில்லை. வாரம் வாரம் கூப்பிடுறது என்ன, அவரை ரொம்ப வாஞ்சையோடு உபசரிப்பது என்ன, அவருக்கு தாமே இருக்கை கொடுப்பது என்ன. ஸ்ரீடர்கள்லாம் பொதுவாக போய் அவர்கள் பொறுமையா அத்தனை பெருமா சேர்ந்து பொதுவாக சென்று கேட்டார்கள். சுவாமி ஒரு சந்தேகம், ஒருத்தருக்கு ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவம் தரப்படுகிறது, இன்னொருத்தர் மெத்த படித்தவர், அவர் வந்தாரா போனாரான்னு கூட நீங்க கேட்கறதே கிடையாது. எதனாலே ஒருத்தருக்கு இந்த பாரபட்சம் எதற்காக கேட்ட உடனே பராசரர்கள் சொன்னார், நாளைக்கு உங்களுக்கு விடை தெரிந்து விட கவலைப்பட வேண்டாம். முதல்ல ரொம்ப படித்தவர் வந்தார், அவர் கூப்பிட்டார், இங்க ராகம் சுவாமி யார் பரமாத்மான்னு சொல்ல வேண்டும். அவர் உடனே சொன்னார், இப்படி திருதற்கன்னு கேட்டால் எப்படி சொல்லுவேன்.
பரமாத்மா யாருன்னு கேட்டுட்டே இப்படி சத்துன்னு கேட்டா எப்படி சுவாமி பதில் சொல்றது? ஏன் அப்படின்னா சாஸ்திரங்கள் பல தேவதைகளோட பெயர்களை பல இடங்கள்ல சொல்லி வச்சிருக்கு. ஒரு இடத்துல பகவான் சிவன் நாராயணன் அவனை பரம்பொருள்னு சொல்லியிருக்கோம். ஒரு இடத்துல பிரம்மா பெயரை சொல்லி வைத்திருக்கும், ஒரு இடத்துல பரமசிவனார் பெயரை சொல்லி வைத்திருக்கும், ஒரு இடத்துல தேவேந்திரன் பெயரை சொல்லி வைத்திருக்கும், ஒரு இடத்துல அக்னி தேவதையினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு இடத்துல நம்ம ஆத்மா அதுவே பரமாத்மான்னு சொல்லியிருக்கோம், ஒரு இடத்துல பிராணம் தான் பரமாத்மான்னு சொல்லி இருக்கோம், ஒரு இடத்துல மன்மதோன்ய பிரஜாபதி மனுத்துக்கள் மனு போன்றவர்கள் அவர்கள பரமாத்மான்னு சொன்ன இடமும் உண்டு, அஸ்வினி தேவதைகளை சொன்ன இடம் உண்டு. அப்படின்னா பெரிய குழப்பம்னு தெரியுது இல்லையோ, அதனாலதான் மறைன்னு வரும் சார். அது மறைச்சே பேசுறதுனால தான் அதுக்கு மறைன்னு வரும். நீங்க கேட்கலாம், இப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்கா சுவாமி, இத்தனை பேர் பேரை சொல்லி வச்சிருக்கா, அவ இதுதான் உண்மைனா ஒரு நாராயணன் தான் இத்தனை பேருக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு யாவற்றையும் நிர்வகித்து வருகிறான். இது அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பிரம்மா பேர் சொல்லப்பட்டிருக்கேன்னா பிரம்மா தாமாக அனைத்தையும் செய்து விடுவாரா? மாட்டார். அவருக்கு அந்தர்யாமியாக பகவான் இருந்து கொண்டு அவர் நியமிக்க இவர் செயலாற்றுகிறார். ஒரு தேவதைக்கும் அப்படித்தான். அதனால்தான் வேதாந்த தேசிகன் சாதிச்சார், பகவான் மட்டும் விருப்பப்படலேன்னு சொன்னால் நாம் கைகளை நீட்டுவதோ முடக்குவதோ கூட நம்மளால பண்ண முடியாது. அதுதான் நிஜம். ஏன் சுவாமி, என் சரீரம் தானே, என்னுடைய கால்கள் தானே, என்னுடைய கைகள் தானே, நான் இஷ்டத்துக்கு இப்படி நீட்டுறது, இது முடக்கிறது, இஷ்டத்துக்கு ஓடுறது, நடக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நீங்க உங்களையே பார்க்கும்போது சின்ன வயசுல எத்தனை வீடா குழந்தைகளா இருக்கும்போது வீடா எத்தனை படியேறி ஓடுறது என்ன, துள்ளி குதிப்பது என்ன, இங்கிருந்து அங்க ஒரே ஜம்பு தான், ஒரு தாவுவது என்ன, இத்தனை ஆட்டம் போட்டனா ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்துட்டோம்னால் அப்படி வரும்போதே கை தொழாவும், எதையாவது குடிச்சுக்க மாட்டோமா? பக்கத்துல யாராவது கூட வரமாட்டாளா? நான் கேட்டேன், நீங்க தான் நீ துள்ளி குதிச்சு விளையாடுறதெல்லாம் சொல்லுவீங்களேன்னா அதெல்லாம் என்ன பொய்யா? அதெல்லாம் நிஜம்தான். அப்படித்தான் இருந்தோம். காலம் உருண்டு ஓடுகிறது, வயதாகி விட்டது, இப்ப கண்ணெல்லாம் சுழலுகிறது. அதனால பக்கத்துல ஒருத்தர் இருந்தால் தான் நமக்கே ஒரு தெம்பு வருகிறதுங்கிற ஒரு காலம் வருகிறது இல்லையோ, அதை மறுக்க முடியாது. அப்ப நாம நம்முடைய வேலைகளை செய்யணும்னு சொன்னாலும் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நாம் நன்றாக இருப்பதுங்கிறதே முடியும். கை கால்களை நீட்டுவதும் முடக்குவதும் கூட அவனுடைய அதீனம்னு ஆகி போச்சு. அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தமான நிலை. அப்ப தேவதைகள் அவரவர்களுடைய பணிகளை செவனே செய்கின்றார்கள்னா அவர்கள் ஒருவேளை இதை நாங்க தான் பண்றோம்னு நினைச்சுட்டாங்க வச்சுக்கோங்க, பந்தாடிடுவார் பெருமாள். ஓஹோ, இந்த எண்ணம் வந்துருக்கு அவனுக்கு, உன்னை தூக்கி எறும்பா போடுறேன், எறும்பை தூக்கி பிரம்மாவா போட்டு காட்டுறேன் அப்படின்னு அந்த முடிவை எடுத்துடுவார். ஆனா அவர்களும் அப்பப்போ நாங்கள் காரணம் அன்று, ஏன்னா நீதான் தனி நின்ன சாதனைதான் மூர்த்தி. ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, நீதி பேரெல்லாம் பகவானை ஆசிரியத்திருப்பார்கள். தேவதைகள்னா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முதல்ல தேவேந்திரனிடத்துல போய் கதறுவார். அவரே சால்வ் பண்ண முடிஞ்சு விடுன்னு அவர் பண்ணிட போறாரு. இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா தெரியுது, வாங்க போலாம், எல்லாம் கைலாசத்துக்கு போலாம்னு அழிச்சுட்டு போவார். பரமசிவனாரிடத்திலே சொல்லுவார்கள், அவர் சால்வ் பண்ணக்கூடியதாக தான் அவர் பண்ணிடுவார். பிரச்சனையுடைய வீரியம் ரொம்ப பெருசு, நேர சத்தியலோகத்துக்கு போகணும், வாங்க பிரம்மா கிட்ட போலாம் அப்படின்னு அழிச்சுட்டு போவார். அங்க போனா அவரால் தீர்க்க முடிஞ்சா அவர் தீர்த்துடுவார். இல்லை இது என்னாலும் போகாது, என்னை பெற்றவன் ஒருவன் உடன் அங்குதான் போக வேண்டும் அப்படின்னு கடைசியில் அங்க போய் நிற்கிறார். நான் பார்த்துட்டே இருந்தேன். முதல்ல தேவதைகள்லாம் ஒன்று கூடி அவர்கள் அத்தனை பேரும் தேவேந்திரன் கிட்ட போனா, தேவேந்திரன் பரமசிவனார் அழைச்சின்னு போனார். பரமசிவனார் அத்தனை பேருமாக சேர்ந்து பிரம்மாவிடத்திலே போனார்கள். பிரம்மா பகவான் வந்து நிற்கிறார். இப்ப பகவான் எங்க போவார்னு பார்த்தால் தனி நின்ன சார்பிலா மூர்த்தி. பகவான் சொல்லிட்டார், நான் யாரையும் சார்ந்து இருப்பதில்லை, மற்றவர்கள் காரியத்தையும் நானே பார்த்துக் கொள்ளுகிறேன், என் காரியத்தையும் நானே பார்த்துக் கொள்ளுகிறேன். அதனால் மற்ற தேவதைகள் பெயர் சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னால் பெயரளவுக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனா அவர்களுக்கு அந்தர்யாமியாயிருந்து எல்லா காரியங்களையும் நடத்துகிறவராக பகவானே விளங்குகிறார். இது ஒரு நிர்ணயம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய காரியம். ஏன்னா மேலெழுந்த வாரியா பார்த்தா ஆங்காங்கே இன்னென்ன தேவதைகளை பத்தி பேசப்பட்டிருக்கிறதே, அப்ப அந்தந்த தேவதைகளே உயர்ந்தவர்களை போல தெரிகிறதே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஐயோ, பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்காக அந்த தேவதையே பரம்பொருள் என்று இங்கே சொல்லப்படவில்லை. அந்த பரம்பொருள் அந்தர்யாமியா உள்ளுக்குள்ள அந்த தேவதைக்குள்ள இருந்து காரியங்களை நிர்வகித்து வருகிறார்கிறதை சொல்லுவதில் தான் நோக்கு அப்படின்னு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நாம் அதை வாதம் பண்ணித்தான் புரிய வைக்க வேண்டும். அதனால வெறுமனே இந்த சம்ஸ்கிருத சாஸ்திரங்களை மட்டும் வாசிச்சவாளா இருந்துட்டா அவளால் உடனடியாக யார் பரமாத்மாங்கிறத அப்படியே நல்கு தெரித்தார் போலே சொல்லும் ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. அதனால பெருமான் என்ன சொல்லிட்டார், அது பெருசா நாம எல்லாம் ஒரு சபை போட்டு உட்கார்ந்து பேசி ஆராய்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் விட்டார். பட்டர் சொன்னார், நீர் கழிப்போம் நீர்வாரு சுவாமி அப்படின்னு அந்த திவ்ய பிரபந்த அதிகாரியை கூப்பிட்டார். அவரை பார்த்து கேட்டார், பரமாத்மா யார் சொல்லும்? அவர் யோசனையே பண்ணல.
இனி அறிந்தேன் ஈசத்தும் நான்முகத்தும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னைன்னு ஆரம்பிச்சார். இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டவர்களாயினார், அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று சொன்னார். எத்தனை எத்தனை பாசுரம்! சிவனை அணிந்தனர் இவர் முதல் அனைத்தோர் தெய்வக்குழான்கள் கைதொழ கிடந்த தாமரைந்து தனிப்பெரு நாயகர் மூல கடந்த சேவடியோயேன்னு பாசுரம் இருக்கு. இந்த பாசுரங்கள் எல்லாம் சரமாரியாக வருஷிக்கிறார். பராசரப்பட்ட சொன்னார், இப்போ உங்களுக்கு தான் புரியுதா இவருக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறேன், அவர் ஏன் கொடுக்கப்படவில்லை? இவர் உண்மை தெரிந்தவர், தத்துவஞானம் கைவர பெற்றவர். உண்மை அறிவுங்கிறது இவருக்கு வசப்பட்டிருக்கிறது, அவருக்கு இன்னமும் வசப்படவில்லை. அப்ப பகவான் சுலபனாகிறான், அவதாரங்களை செய்கிறான். பற்பல காரணங்களுக்காக அவன் பிறப்பதாக சொல்லப்பட்டாலும் திவ்ய பிரபந்தம் உயர்ந்த காரணங்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அவனை உள்ளபடி உணர்ந்த பெருமை திவ்ய பிரபந்தங்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் தான் உண்டு. அதனால்தான் அவர்கள் இன்னமும் சிறப்புற நம்மாலே கொண்டாடப்படுகின்றார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு அடித்தளமாக ஆதாரமாக எவர்களை நாம் கொண்டிருக்கிறோம்னால் திவ்ய பிரபந்தங்களையும் ஆழ்வார்களையுமே நாம் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் மணவாளமாமிகள் பாடினார், ஆழ்வார்கள் வாழி அருள் செயல் வாழி தாழ்வார்கள் குரவதாம் வாழி ஏழ்வார்கள் அவர்களுடைய தாம் வாழி செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து வேதத்தை விடவே இல்லை, வேதத்தோடு கூட சேர்த்து கொண்டாட தகுந்ததாய் வேதத்தை காட்டிலும் இன்னமும் உயர்ந்ததாக திவ்ய பிரபந்தங்கள் சொல்லப்பட்டாலும் ஆதார ஸ்ருதி போல இருப்பது வேதம் தானே. அந்த வேதத்தை புறந்தள்ளினதாக பொருளாகாது. வேதத்தோடு கூட இந்த திவ்ய பிரபந்தங்களையும் மதிக்கின்றோம். வேதாந்த தேசிகன் சொன்னார், செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே என்றார். அவர் அறியாத சாஸ்திரங்கள் கிடையாது, அவர் படிக்காத நூல்கள் இல்லை. ஆனா அவர் தெரியுமா சொல்லிட்டார், எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் வருமோ அங்கெங்கெல்லாம் திவ்ய பிரபந்தத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருவோங்கிறார். அதை பார்த்துதான் இந்த சந்தேகம் எல்லாம் தீர்ந்து கொள்ளும். பல சாஸ்திரங்களிலே வல்லுநர்கள், கற்காத கலைகள் இல்லை. சாட்சாத்து கருடனாலே அனுகிரகிக்கப்பட்டவர், அதற்கு மேலே அயக்ரீவ பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட வேதாந்தாச்சாரியர் என்ன சொல்றார், அதெல்லாம் இருக்கட்டும், கருடன் அனுகிரகம் பண்ணியிருக்கார், அயக்ரீவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார், சகல சாஸ்திரங்களிலும் நான் நன்கு தேர்ச்சி பெற்றவனாக உலகத்தாராலே கொண்டாடப்படுகின்றேன். எல்லாம் இருந்தாலும் ஒரு சந்தேகம் மனசுல ஏற்பட்டு போச்சு, அது சாஸ்திரங்களாலே தீர்க்க பெறவில்லைனால் திவ்ய பிரபந்தங்களாலே தீருகின்றன. அதுதான் இந்த விஷயம். அதனால நம்ம அழகா சொன்னார், பகவான் மேலிருந்து கீழே வருகிறான். ரசகான் அதைத்தான் சொல்றார், தாகி அனாதி அனந்து அகண்டு அச்சேது அவேது சுவேது பத்தாவே. எந்த வேதம் பெருமானை நான் சொல்லுகிறேன் என்று புறப்பட்டதோ அந்த வேதமும் கூட வாக்குடன் கூடிய மனத்துடன் கூடிய வாக்குகளான வேதங்கள். இதை ஞாபகம், மனத்துடன் கூடிய வாக்குகளான வேதங்கள் ஒரு கட்டத்திலே பின்வாங்கின, கை வாங்கின. யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசகா, எங்களால சொல்ல முடியல. அவன் பின்தொடர்ந்து அவன் பெருமை இப்படிப்பட்டது இன்னப்பட்டது என்று எங்களாலே சொல்ல முடியவில்லை. அதைத்தான் ரசகான் சொல்றார், தாகி அனாதி அனந்து அகண்டு அச்சேது அவேது சுவேது பத்தாவே. உடனே அவ வெளில டான்ஸ் ஆடுறாளே அந்த தேவர்கள் எல்லாம் கேட்டார், கண்ணனை பார்க்க முடியுமா, ஒரு தடவை பார்க்கறதுக்கு அனுமதி கூட. தாகி அகீரிக்கு சோஹரியா சசியாப்பரு சாச்சு பேர் நாச்சு நச்சாவேன்னா அந்த வார்பாளர்கள் சொன்ன வார்த்தை, எவனை பார்க்கணும்னு நீங்கள் இங்கே நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களோ கொஞ்சம் கீழே பாருங்க, ஒரு கோபிகை வீட்டுல எனக்கு கொஞ்சம் வெண்ண கூட பிளீஸ்னு அவர் நாட்டியம் ஆடிட்டு இருக்காரு. எந்த பரமாத்மாவை தரிசிப்பதற்காக நீங்கள் கால்களுக்கு நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த பரமாத்மா வெண்ணைக்காடு பிள்ளையாக கீழே நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அதனால்தான் நந்தகோபாலனை போல பாக்கியசாலின்னு ஒருத்தரை நம்மளால சொல்லவே முடியாது. சாஸ்திரம் சொல்றது அன்னவான் அன்னாதோ பவதி அப்படிங்கிறது. உனக்கு அன்னம் கிடைப்பதாகுக, அந்த அன்னத்தை சாப்பிடுகிற பாக்கியம் உனக்கு உண்டாவதாகுக அப்படிங்கிறது. எனக்கு இங்க சொன்னேன்னா நினைவில்லை, சொல்லியிருந்தால் நினைவூட்டுகிறேன். உன் தட்டிலே உனக்கு அன்னம் கிடைக்கட்டும், அதை சாப்பிட்ற பாக்கியமும் உனக்கு வரட்டும். நான் கேட்டேன், என் தட்டில் போட்டாச்சுன்னா எனக்கு தானே. அம்மா சாப்பிட போட்டா நான் தட்டை போட்டு உட்காந்தேன், பரிமாற ஆரம்பிச்சா இந்த சாப்பாடெல்லாம் உனக்கு தான் சாப்பிடுன்னு அவர் சொல்லணுமா? என் தட்டில் பரிமாறப்பட்டால் அது எனக்கு தானே. ஆனா சாஸ்திரம் சொல்றது, உன் தட்டிலே உணவு பரிமாறப்படுவதாக அந்த உணவை சாப்பிடுகிற ஒரு பாக்கியமும் உனக்கு உண்டாகட்டும். உடனே அப்படி வச்சுக்கலாம். சுகர் கம்ப்ளைண்ட் எல்லாம் தான் கொஞ்சம் கட்டம்னு வச்சுக்கோங்க. போனேன், கட்ட போட்டு நிறைய ஸ்வீட் எல்லாம் சார், இத்தனையெல்லாம் போடாதீங்க, ஆகா உடம்புக்கு ஒத்துக்காது, இது அப்படியே எடுத்து விடலாம், உங்க திருப்திக்காக கொஞ்சோடு வாயில போட்டுக்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் எடுத்துக்கலாம். அப்ப தட்டிலே பரிமாறப்பட்டாலும் சாப்பிடுற பாக்கியங்கிறது இருக்கணுங்கிறது உண்மை. சில இடங்கள்ல ஒரு பந்தி சாப்பாட்டுக்கு நம்மளும் போயிருக்கோம், சாப்பிட உட்காரணும், உறவினர் வீடு சாப்பிட கூப்பிட்டுருக்கா, போகணும்னு வச்சுக்கோங்க. சுமார் 100 பேர் சாப்பிட உட்காந்துட்டாரு. சாதிப்பதற்கு பரிமாறுவதற்கு எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தா ஒருத்தர் தான் இருக்காரு போடுது. அது நமக்கு முதல்ல தெரியாது. நம்ம ஒரு இலையில உட்காந்தாச்சு,
அவர் முதல்ல வந்தார். கரியமுது அது என்ன பதார்த்தம் பொரியல் அதை அப்படியே பரிமாறிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. ஒன்னாச்சு, திரும்ப ரெண்டாவது வரணும், கூட்டு வரணும், எல்லாம் வரணும் இல்லையோ, ரொம்ப நாழியாச்சு. நான் மெதுவாக கேட்டேன், என்ன தெரியலையே. அப்பவே இந்த கரியமுதை போட்டுட்டு போனார். இதுல இன்னொரு கட்டம் இருக்குன்னா போட்ட உடனே சாப்பிடலாம் முடியாது. அது பல பேரோட அமர்ந்து இருக்கும் போது பிரசாதம் சாதம் அரிசி சோறு அது பரிமாறப்பட்ட பிற்பாடு கொஞ்சம் அதில் நெய் ஊற்றப்பட்ட பிற்பாடு அப்புறம் தீர்த்தத்தை எடுத்து 2 சுத்து சுத்தம் பரிசேஷனம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை பருகிட்டு ஒரு பருக்கையை எடுத்து வல்லப்படாத ஒரு 5-6 முறைகள் அதுக்கு மந்திரங்கள் இருக்கு. அதை சொல்லி வாயில போட்டுட்டு அதுக்கு மேலதான் சாப்பிடவே ஆரம்பிக்கணும். நான் பார்த்தேன், இப்பதான் ஒரே ஒரு கரியமுது அவர் சாதிச்சு போயிருக்காரு. இன்னும் 2 கரியமுது இருக்கு, கூட்டு இருக்கு, வடை இருக்கு, அப்புறம் எல்லாம் வந்தாலும் என்னைக்கு வருது. அப்போ ஒருத்தர் சொன்னார், இல்லையே சாதிக்கிறவர் பரிமாறுகிறவர் ஒருத்தரா இருக்கார், அதனாலதான் அப்படி கஷ்டமா இருக்குது. உடனே நாம் என்ன பண்ணிடுவோம், நம்ம போல நடுத்தர வயதாக இருக்கட்டும், இல்லை இன்னும் இளைஞர்களா ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா அப்புறம் போய் வாங்க போலாம், நம்ம போய் பரிமாறிட்டு வரலாம், நம்ம அடுத்த பந்தியில கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, முதல்லயே தெரியாது போச்சு, இல்லைன்னா உட்கார்ந்துருக்கவே மாட்டோம். அப்ப நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த இலையில உட்கார்ந்து சாப்பிட வேண்டுங்கிற ஆசையோட வந்து அமர்ந்தேன். ஆனா இப்ப நானே என்ன பண்ணிட்ட, வெளில காத்து இருக்கிறவா சில பேர் கூப்பிட்டு நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நாங்க பரிமாறிட்டு அடுத்த பந்தியோ இல்லை அதற்கு அடுத்த பந்தியிலோ நாங்கள் சாப்பிட்டுக் கொள்கிறோம். அப்ப நம்ம இலையே ஆக இருந்தாலும் அதுல சாப்பிடணும்னு நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த இலையில் அமர்ந்து நாம சாப்பிட முடியும். அதான் இப்படி சொல்லுவா, நீங்க சாப்பிடுகிற சோற்றிலும் கூட உங்கள் பெயர் ஒதுக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த சோறு உங்களுக்கு வசமாகும் அப்படிங்கிற அளவிலோ. அதை போல நந்தன் வசுதேவன் இந்த 2 பேரும் எடுத்துக்கோங்க. வசுதேவருக்கு சாப்பாடு கிடைக்கணும்னு எழுதப்பட்டிருந்தது, ஆனா சாப்பிடுற பாக்கியங்கிறது அவருக்கு இல்லை, அது நந்தகோபாலனுக்கு தான் கிடைத்தது. இங்க ஏது சாப்பாடுன்னா கண்ணன் தான் சாப்பாடு. அவர்கிட்ட போக்கியமான ஒரு வஸ்து உண்டா, வாரிக்கொண்டுன்னை விழுங்குவன் காணிலன்னு ஆர்வத்தை எண்ணெயுடைய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்தப்பருகினான் ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். ஆழ்வார் கண்ணுக்கு பகவான் ஒரு ஹல்வா துண்டு ஆட்டம் தெரிஞ்சார். விழுங்கிடணும் அத்தனை ஆசை நன்னா இருக்கேன்னு நினைச்சார். வருதோ ஹல்வா துண்டு ஆழ்வார் விழுங்கிடுது. இவர் அவனை விழுங்கணும்னு ஆசைப்பட்டார், அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசை இருக்குன்னு தெரிந்த கணமே பகவான் என்ன பண்ணிட்டார், ஆழ்வார விழுங்கிட்டார், அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டார்னு அர்த்தம். அப்ப நம்ம கண்ணுக்கு அவர் ஒரு உணவு பண்ண மாட்டம் தெரிகிறார், அவர் கண்ணுக்கு நாம ஒரு உணவு பண்ண மாட்டம் தெரிகிறோம். இங்கிருந்து வைகுண்டம் செல்லும் ஜீவன் போகிற போது என்ன சொல்லிக் கொண்டு போகிறான் தெரியுமா, நான் பெருமானுக்கு உணவாகிறேன், அகமன்னம் அகமன்னம் அகமன்னம், இந்த அன்னத்தை புஜிப்பவராக அவர் ஆகிறார். இப்படியும் சொல்லுவான். பகவானை பார்த்த உடனே அவர் திரட்டு பால் ஆட்டம் இருக்கார், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஆட்டம் இருக்கார், அவரே அன்னமாட்டம் இருக்கார். அவரை நான் சாப்பிட போறேங்கிறார். முதல்ல நான் ஒரு அன்னம், இந்த அன்னத்தை பகவான் புசிக்க கடவன் இப்படின்னு சொல்லுவார். பகவானை பார்த்துட்டோ அவரை நான் புசிக்க போகிறேன்னு சொல்றதும் உண்டு, 2மே உண்டுங்கிறார். 2 அனுபவமும் உண்டு. அப்படி பகவான் இனியனாக இருக்கிறான். அதனால்தான் மதுரமான அவனுக்கு ஒரு திருநாமம். நான் சினிமா பேர் வச்சிருக்க, அவரை போல இனிமையானவர்னு ஒருத்தரை சொல்லவே முடியாது. அத்தனை இனியனாக இருக்கிறான் பெருமான். அந்த பெருமானுடைய வைபவங்கிறது அது அளப்பரியதாக அமைந்திருக்கிறது. ஆக ஜீவன் பகவான் ஆசைப்படுகிறான், வைகுண்டத்திற்கு செல்லுகிறான். தன்னை போக்தாவாக நினைப்பதும் உண்டு, போக்கியமாக நினைப்பதும் உண்டு. போக்தா சாப்பிடுறவர்னு அர்த்தம். சில பேர் நல்லா சாப்பிட்றவாளர் தான் தெரியுமா சொல்லுவா, நல்ல போக்தா அப்படின்றார். அது என்ன நல்ல போக்தானா, நல்லா சாப்பிடுவார்னு அர்த்தம். அப்புறம் சுவாமி ஆத்துல ஸ்ராத்தம் வந்துருக்கேன், பிராமணார்த்தத்துக்கு சொல்லலாமான்னா சொல்லலாம், பார்த்துக்கோ நல்லா சாப்பிடுவார், ரொம்ப அடுத்து நேரம் எடுத்துட்டு சாப்பிடுவாருன்னு அப்படிதான் சாப்பிடணும். ஏன்னா பிராமணார்த்தக்காரர் மத்தியானம் ஒரு வேளை தான் ஸ்ராத்தத்துல அவருக்கு சாப்பாடு, காக்காலேருந்து பச்சை தண்ணி கூட அவர் பருகக்கூடாது. சாப்பிட்டுட்டு போனார்னா கடைசியில வாத்தியார் சுவாமி வச்சுட்டு அங்கேயே அவர்கிட்ட சத்தியம் வாங்கிடுவார், சாயங்காலம் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு அவர் வாய்க்கு வந்து சொல்லணும். ராத்திரி புசியாமல் இருந்து, இந்த வார்த்தை முக்கியமா சொல்லுவார், மௌனீபூதர்களாக இருக்க வேண்டும், யாருடைய எதுவும் பேசவும் கூடாது. ஸ்ராத்தத்துல சாப்பிடுற பிராமணர் இருக்கார் பாருங்க, அவர் வெளியில வந்துட்டு இதுல கொஞ்சம் உப்பு குறவா இருக்கு, சர்க்கரை இல்லை, இதெல்லாம் சொல்லவே கூடாது. ஆனா சொல்லிட்டா தேவலான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவருக்குன்னு முதல்ல ஒரு 4-5 பட்சணம் தான் பண்ணி வச்சிருப்பான். அது சொஜியப்பமோ ஒரு வடையோ தேன்குழலோ முதல்ல ஒரு 2 பண்ணி வச்சிருவா. அவர் போடுறோம், அவர் சாப்பிட்ற வரைக்கும் முதல்ல பண்றோம், அப்புறம் பொறுமையா உங்களுக்கு தான் பண்ணி தருவோம்னு விடுவா. இப்ப அவர் சாப்பிட்டு போனாருன்னு வச்சுக்கோங்க, அதுல சொஜியப்பத்துல சர்க்கரையே இல்லைன்னா அவருக்குன்னு 2 தான் முதல்ல பண்ணிருப்பா. இன்னும் 200 பண்ண போறா மேல. இவர் போகச்சே உங்களுக்கு பண்ணச்சே கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க, சமையல்காரர்கிட்ட கடிக பண்றவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, சக்கரை போடவே மறந்து போயிட்டா அப்படின்னு பிழைச்சா. இல்லைன்னா இந்த 2 போலதான் 200 பண்ணுவா. அதனால அவர் சொல்லிட்டா நல்லது. ஆனா சாப்பிடஞ்சோட அவர் சொல்லக்கூடாது, நன்னா இருக்கு நன்னா இல்லை அதெல்லாம் அவர் சொல்லவே கூடாது. அவர் வேலை என்னன்னா முடிஞ்சப்பறம் அவரை கேட்பா, எப்படி இருந்ததுன்னு கேட்பார்.
திருப்தி அடைந்தீரான்னு கேட்பார். எப்படி இருந்தது கூட கேட்க மாட்டார். திருப்தி அடைந்தீரான்னு கேட்டால் திருப்தி உற்றேன் ஆச்சு, திருப்தி அப்படின்னு தீர்த்தத்தை சாப்பிட்டு போங்க அப்படின்னா அந்த தீர்த்தத்தையும் பறிவிட்டாருன்னா தேவைப்பட்டால் நீர் வெந்நீர் மாத்திரம் சாப்பிட்டு கொள்ளலாம். அன்றைய தினம் வேற எதையும் சாப்பிடக்கூடாது. அவர் பட்டினி தான் அன்றைய தினம் இருந்தாக வேண்டும். அதனால அவருக்கு பார்த்து நன்னா அவர் பண்ணி போடணுங்கிறது தான் சாஸ்திரம் சொல்றது. நல்ல போக்தா அப்படின்னா எவ்வளவு நாள் சாப்பிடுவார் சுமாரா அப்படின்னு முதலே கேட்கறதே தப்பு. அவர் நன்னா தான் சாப்பிடுவார். ஏன்னா காலையிலேருந்து பட்டினி இருந்துட்டார், ராத்திரி வேற பட்டினி இருக்க போறார். பேசாத சாப்பிடணும், நிதானமா சாப்பிடணும், குத்தம் குறையெல்லாம் சொல்லக்கூடாது. காஞ்சிபுரத்தை எங்க தாத்தாவை பத்தி சொல்லுவார். தகப்பனாருடைய தகப்பனார் பெரிய வித்வான், ரொம்ப சாந்தர், ரொம்ப அதிகமா பேசிட மாட்டார். அவர் ஒரு சுவாமியுடைய திருமாளிகையில பெரிய இடத்துல அவரை பிராமணாக்கு சுவாமி எழுந்தருட வேண்டும் கூப்பிட்டிருந்தார். அவர் போயிருந்தார். ஆனா பிராமணாக்கம் போஜனம் எல்லாம் ஆயிடுத்து. அவர் சம்பாவனை எல்லாம் பண்ணிட்டா அவர் வந்துட்டார். சொச்சிய பங்குட சொன்னே பாருங்க, சக்கரை போடலைன்னா சொல்றது நல்லதுன்னு அவர் ஒன்னும் வாயே கரகளை வந்துட்டார். அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறதுக்குன்னு அத்தனை பேரும் உட்காந்துருக்காங்க. இஷ்ட பங்கி அப்படின்பா. அது விசேஷம் என்னன்னா பந்து மித்திர வர்க்கத்தோட நாம சாப்பிடுறதுன்னு உண்டோ இல்லையோ. அந்த சமயத்துல சொச்சியப்பம் பரிமாறப்பட்டது, சக்கரையே இல்லை. எல்லாம் தடை பண்றவாளர் சென்றிருந்தா அந்த சுவாமி வேடிக்கையா சொன்னாரா, அவனை வச்சு பிரயோஜனம் கிடையாது, சமயக்காரரை வைத்து பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தர் சாப்பிட்டு போனாரு, ஒரு வார்த்தை கோபரத்தை சொல்லிட்டு போயிருந்தாருன்னா இத்தனை சொச்சியப்பத்தை காப்பாத்திருக்கலாம். ஆனா அதுக்கு மேல அவர் சொன்ன வார்த்தை அவர் சாஸ்திரப்படி நடந்து விட்டார். பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கிற அப்படின்னாலே அவர் அதன்படி நடந்து விட்டார். அதனால அவர் குத்தம் சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன், நம்ம பேர்ல உணவு எழுதப்பட்டிருந்தாலும் அந்த உணவு நம்முடையதாக இருக்கல்கிற ஒரு பாக்கியம் உண்டு இல்லையோ. பகவானாகிற உணவு அது வசுதேவருக்கு தரப்பட்டிருந்தாலும் நந்தன் பெத்தனன் நல்வினை இல்லா நங்கள் போன் வசுதேவன் பெற்றிலனே பாசுரம். தேவகி புலம்பல குலசேகர ஆழ்வார் பாடுறார். தேவகியினுடைய மனவேதனையை அவர் பதிவு செய்கிறார். எல்லா ஆனந்தமும் நந்தகோபாலனுக்கு தான் கிடைச்சதே தவிர நங்கள் போன் வசுதேவன் பெற்றிலேயே எங்க வசுதேவனுக்கு என்ன கிடைச்சது ஒன்னும் தெரியாது. ஐயோ கண்ணனை கொண்டு போய் விட்டுட்டு வந்தார். சரி, அடுத்தது பாருங்க, கண்ணனை பெருக பொருட்டு மதுரைக்கு நந்தகோபாலன் வந்தாரா? அவர் வரவே இல்லை. நந்தகோபாலர் எங்க இருக்கிறாரோ அங்கே அந்த உணவு கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்பட்டது. அது ஏதோ சொல்றாரு, ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் சொல்றாரு இல்லையோ. அது மாதிரி அவர் எங்க உட்கார்ந்து இருக்காரோ அங்கேயே வந்துட்டு வர உணவு. அவர் போய் வாங்கிட்டு வந்திருந்தா கூட சரி, அவரே ஹோட்டலுக்கு போனாராம், தனக்கு என்ன வேண்டுமோ அது பார்சல் வாங்கிட்டு வந்தாராம். அதையும் அவர் பண்ணல. அவர் ஆர்டர் கூட பண்ணல. எல்லாத்துக்கும் மேல சிறப்பு அதுதான். அவர் எனக்கு வேணும்னு கேட்கல. ஆனால் கண்ணனாகிற உணவு அவருடைய முகவரி தேடி வந்து சேர்ந்தது. அதை நன்கு முற்ற பருகியவர்கிற பெருமை அவருக்கு தான் உண்டு. ஆனா வசுதேவர் அவர் கொண்டு போய் கொடுத்துட்டார். தன்னோட உணவை பொட்டலத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தவர்கிற அளவிலே தான் அவர் நிற்கிறார். அதனாலதான் நாயகனாய் நின்ற நந்தகோபன் நந்தகோபாலனுக்கு அத்தனை ஏற்றம். ஒரு கவி ரொம்ப அழகா சொன்னார், எத்தனையோ பேர் இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்காக பாகவதம் படிக்கிறார்கள், ஸ்ரீராமாயணத்தை படிக்கிறார்கள், கீதையை படிக்கிறார்கள், பாரதம் படிக்கிறார்கள். அந்த கவி கடைசியில் சொன்னார், இது எதையும் நான் பண்ண போறது இல்லை. நான் கேட்டேன், ஏன் உமக்கு இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு விருப்பம் இல்லையான்னு கேட்டேன். நன்னா விருப்பம் இருக்கு, ஆனா அதுக்கு நான் வேற ஒரு வழி வச்சிருக்கேன். என்ன வழி? நந்தகோபாலனுடைய திருவடிகளை கெட்டியா பிடிச்சிட்டு போறேன். ஸ்ரீமதே நந்தகோபாலாய நமஹா. இந்த மந்திரம் யாரும் கேட்டுக்கவே மாட்டார். யாராவது சொல்றோமா நந்தகோபாலனுக்கு வணக்கம் ஒருத்தரும் சொல்ல மாட்டார். கிருஷ்ண பரமாத்மாவிற்கு வணக்கம், இது நமக்கு தெரியும். கிருஷ்ணாய நமஹா இது எல்லாரும் சொல்லுவோம். நந்தகோபாலாய நமஹான்னு எவனாவது சொல்லுவாங்கன்னா அவர் சொல்றார், நான் சொல்லுவேங்கிறார். ஏன் அப்படின்னா அவன் வீட்டு முற்றத்திலே பரம்பொருள் ஒரு குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அவனை பிடிச்சுட்டா பரம்பொருள் நமக்கு அனுகிரகம் செய்வார். அத்தனை ஏற்றம் நந்தகோபாலனுக்கு அமைந்திருக்கிறது. அதனால்தான் நேற்றைய பாட்டில் நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்று அவன் கொண்டாடப்பட்டான். இன்றைய பாசுரத்தாலே நேரடியாக நந்தகோபாலன் எழுப்பப்படுகின்றான். அம்பரமே கண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபாலனுக்கு என்ன பெருமை அப்படின்னா அம்பரதானம். அம்பரம்னா வஸ்திரம்னு அர்த்தம். தண்ணீர்னா எல்லாருக்கும் தெரியும், நீர். அந்த தானத்தையும் அவன் பண்ணியிருக்கான். சோரே அறம் செய்யும். நிறைய பேருக்கு சோரெல்லாம் போட்டிருக்கார். முக்கியமான 3 தானங்கள், வஸ்திர தானம், தண்ணீர் தானம், அன்னதானம். இதெல்லாம் நிறைய செய்தவரான நிரம்ப பண்ணியவரான ஸ்ரீ நந்தகோபாலன். ஆனா நீங்க புராணங்கள் எல்லாம் பார்த்தீர்களானால் நந்தகோபாலன் இந்த தான தர்மங்கள்லாம் பண்ணிருக்க ஒரு குறிப்பு கிடையாது.
ஆண்டாள் சும்மானா கொண்டாடிட்டு இருக்கா அவர்களுக்கு. ஏதோ திருப்பாவையில அவர் மாமனாரை கொஞ்சம் கொண்டாடி வச்சாத்தான் அவர் கண்ணனை தருவாருங்கிறதுக்காக அவர் பண்ணாத தான தர்மங்களை எல்லாம் சொல்லுகிறாள் போலும் அப்படிதான் நமக்கு தோன்றும். அவர் எப்ப வஸ்திர தானம் பண்ணினார், அவர் எப்ப கண்ணீர் தானம் பண்ணினார், அவர் எப்ப அதுக்கு மேல அன்னதானம் பண்ணினார்? வேதாந்த தேசிகன் யாதவாம்பியுதயங்கிற ஒரு கிரந்தத்திலே சொல்லுகிறார், கண்ணன் பிறந்த போது அந்த மனமகிழ்ச்சியினாலே பல்வகை தானங்களை நந்தகோபாலன் செய்தார். நீங்க நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கிறப்போ நீங்கள் பண்ணுகிற நற்காரியங்கள் எல்லாம் அவைகள்லாம் பெரிய புண்ணிய காரியங்களாக மதிக்கப்பட மாட்டாது. அது சந்தோஷத்துடைய வெளிப்பாடு. போனஸே போட்டு கொடுக்குறாருன்னா பெரிய லாபம் வந்துருக்குன்னா, பெரிய லாபம் வர ஏதோ கொஞ்சோண்டு அதில் பிச்சு கொடுக்குறா போல போனஸ் கொடுக்குறாரு எல்லாருக்கும் தொழிலாளர்களுக்குன்னா அதை தான தர்மத்திலாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஒரு காரணமும் இன்றி அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்யப்படுகின்ற தான தர்மங்கள் இருக்கின்றனவே, அவற்றைத்தான் நாம் புண்ணிய காரியங்களாக கருதவே முடியும். சந்தோஷத்தின் வெளிப்பாடாக சில பல பரிசுகளை சில பேர்களுக்கு கொடுத்தமை அது தான தர்மங்கிற கணக்கிலே வாராது, சேராது. அதனால நந்தகோபாலன் அதெல்லாம் பண்ணினதே தெரியல. சும்மானா ஆண்டாள் ரொம்ப கொண்டாடி பேசி வச்சிருக்கா. என்ன இருந்தாலும் நாளைக்கு மாமனார் அவர்தான், அதனால அவர் கைக்குள்ள போட்டுட்டோம்னா கண்ணன் நமக்கு வசமாவான். அதுக்காக சொல்றாளான்னா ரொம்ப அழகா இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணா, இந்த தானங்களை நந்தகோபாலன் பண்ணலைன்னாலும் இவை அனைத்தையும் கண்ணன் கண்டிப்பாக செய்திருக்கிறார். அம்பரதானம் அவர் செய்திருக்கிறார், வஸ்திர தானம் திரௌபதிக்கு செய்திருக்கிறார். திரௌபதி கௌரவ சபையிலே கௌரவர்களாலே அவமானப்படுத்தப்பட்ட போது அவள் வெகு நேரம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிகளை செய்தாள். ஒரு கடத்தை புரிஞ்சுவிட்டார், என்னை என்னாலே காப்பாற்றிக் கொள்ள முடியாது, பெருமானே உன்னை அழைக்கிறேன், என்னை ரட்சிப்பது உன்னுடைய பொறுப்பு. சங்க சக்கர கதாபாணி துவாரகா நிலை அச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சரக்ஷமாம் சரணாகதாம் நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ஜெகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. பகவான் எங்கேயோ துவாரகையில் இருந்தார், உடனடியாக சேலைகளை அனுப்பி வைத்து விட்டார். இந்த ஆன்லைன்ல அனுப்புறதான் முதல்ல ஆரம்பிச்சதே அவர்தான். அப்பவே அனுப்பிச்சுட்டார். எங்கேயோ அஸ்தினாபுரத்திலிருந்து அவள் சேல வேண்டும், மானத்தை காப்பாத்துன்னு கேட்கிறா. எங்கே இருந்து புடவை வர்றதுன்னு தெரியல. அதை இழுத்தே கடைக்கு போனான் துச்சாதனங்கிறது சரித்திரம். இத்தனை பெரிய உதவியை அவர் செய்திருக்கிறார். அவர் பெயரை சொன்னதுனாலேயே இது நடந்து கொடுத்துகிறார். கண்ணன் பண்ணினாரான்னா அவன் தூரஸ்தன் ஆனாலும் இது கிட்டி நின்று உதவும்னு பிளரோபாச்சாரியருடைய திருவாக்கு. பகவானுடைய திருநாமத்துக்கு இருக்கிற பெருமை, அவனுடைய திருநாமங்களுக்கு இருக்கிற ஏத்தம் என்ன அப்படின்னா, அவர் எங்கிருந்தாலும் இருக்கட்டும், அவர் இல்லாதவராகவே கூட இருக்கட்டும், ஆனால் அவருடைய திருநாமங்களே நம்முடைய காரியங்களை சாதித்து கொடுக்கும். இதுக்கு ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. வால்மீகி ராமாயணத்துல இல்ல, இந்த சேதுபந்தம் பெருமான் திருத்தினானோ இங்கிருந்து சேது அமைத்து லங்கைக்கு போக வேண்டும். ஒரு பாலம் கட்டப்பட்டது, வானரங்கள் உதவி செய்தன, உதவி புரிந்தன. அந்த பாலத்தின் பேர்ல போகணும். ஒரு கல்லாக எடுத்துக்கொண்டு போய் வானரங்கள் போடுகின்றன. என்ன அதிசயம், கடலிலே கற்கள் மிதக்கின்றன. அதுக்கு மேலதான் இந்த பிளவங்கம், அதாவது இந்த பிளவங்கவர்கள், அந்த வானரங்கள், இந்த சைன்யம் எல்லாம் அது மேல நடந்து லங்கைக்கு போக வேண்டும். பகவான் லட்சுமணன் உட்கார்ந்து இருக்காங்க. ராமன் பார்த்தாராம், எனக்காக வானரங்கள் இத்தனை உழைக்கின்றன, காரியம் என்னோட வேலை, ஆனால் இழுத்து போட்டு கொண்டு இந்த வானரங்கள் வேலை பார்க்கின்றன. நானும் போய் 1-2 கல்ல போட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். என் வேலையில நானும் பங்கெடுத்துட்டேன்னு எனக்கு ஒரு மனநிறைவு உண்டாகும்னு எழுந்தார். லட்சுமணன் சொன்னான், அண்ணா சொன்னா கேளுது, நம்ம வேலை கிடையாது, அவ பார்த்துட்டு இருக்கா, நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம். நாம போனோம்னா அது உபதிரவமாக தான் இருக்கும். சில பேர் கேட்பா, ஏதாவது ஒத்தாசை பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, நீங்க வெறுமது இருந்தாலே பெரிய ஒத்தாசை என்பா. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க உட்கார்ந்து இருந்தாலே அது பெரிய ஒத்தாசை தான், தனியா ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஏன் நான் ஏதாவது பண்ணா என்ன ஆகும்னா சொன்னா கோச்சு பேர், அது பெரிய உபதிரவமா தான் ஆகும். அது ஒத்தாசையா உபகாரமா ஒருபோதும் இருக்காது. அது போல ராமனுக்கு லட்சுமணன் சொல்லிட்டான், நம்ம போக வேண்டாம்னா இதை கேட்க நேர போனார். இல்ல எங்கேயாவது ஒரு கல்லாவது போட்டாதான் எனக்கு மன மகிழ்ச்சி அப்படின்னு நேரம் போனா ஒரு கல் எடுத்தா போட்டாரு பாருங்கோ, அது உதக்குன்னு தண்ணீரிலே மூழ்கி போனது. அது வெளியில வரவே இல்லை, மிதக்கவே இல்லை. இது என்னன்னு தெரியலையே, திரும்ப இன்னொரு கல்லை போட்டா அதே போல ஆயிடுச்சு. வானரங்கள் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கின்றன. ராமனை பார்த்தபடியே ஒரு குழந்தை கல்லை தூக்கி போட்டு பாருங்கோ, அது போட்டா மிதக்கிறது. ராமனுடைய எட்டி பார்க்கிறார், நான் போட்ட கல்லெல்லாம் உள்ள பொழுது வானரங்கள் போட்டா மட்டும் மிதக்கின்றனவே, என்ன காரணம் அப்படின்னா, பக்கத்துல லட்சுமணன் சொன்னா உட்காந்துக்கலாமா, அந்த பாறை அதே இடம், நம்ம உட்கார்ந்த இடம் அப்படியே தான் இருக்கு, அந்த பாறையிலேயே போய் நம்ம உட்கார்ந்து தான் நமக்கு நல்லது. நீ அப்பவே சொன்ன, நான் கேட்டுக்கலாம், சரிமா போல அப்படின்னு 2 பேர் போனா. லட்சுமணா, அதையே அவர்கள் தூக்கி போடுகிற கற்கள் மட்டும் மிதக்கின்றன, நான் போட்டா உள்ளுக்குள்ள போய் மூழ்கி விட்டதே, எதனாலே? அண்ணா ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கல, அவர்கள் போடுகிற கற்களிலே அவர்கள் ராமங்கிற திருநாமத்தை பொறித்து போடுகிறார்கள்.
அதிலே ராமநாமம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. நீர் வாழ்வது இதுக்குன்னு எடுத்துன்னு போய் உங்க கையால கல்லையை போட்டு வந்துட்டு அதுல ராமநாமமே இல்லை. அப்பதான் அனைவருக்கும் புரிந்தது, ராமனே போட்டாலும் மூழ்கும், ராமநாமம் இருக்குமாக மூழ்காது. அவ்வளவுதான். அப்ப அவனை காட்டில் அவன் திருநாமத்துக்கு பெருமைன்னு தெரியறது இல்லையோ. கேனோபாயேன ரகுணா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்யதே பண்டிதே நித்தியம் ஸ்ரோதுமிச்சாமியம் பிரபுன்னு பார்வதி தேவி பரமசிவனாரிடத்திலே விரவுகிறாள். இது ரொம்ப அழகான கட்டம். கவனப்படுங்கோ. பக்கத்துல பரமசிவன் இருக்கார், பார்வதி உட்கார்ந்து இருக்கா. அவ கேட்கிறா, 1000 திருநாமங்களை தினப்படி சொல்லுகிறவர்கள் அவர்களால் என்றைக்காவது சொல்ல முடியவில்லை என்றால் அவர்களுக்கு ஏதாவது சுலபமான வழி இருக்கிறதான்னு கேட்கிறாள். சாஸ்திரம் சொல்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கணவன் மனைவி தனித்து இருக்கும் போது, வேற யாரும் இல்லை, கணவன் மனைவி 2 பேரும் தான் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப மனைவி கேட்கிறாள், உலகத்திலேயே சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டால், நான் தான் பொய் சொல்றதுக்கு கணவருக்கு முழு உரிமை உண்டு, சாஸ்திரமே அங்கீகரிக்கிறது. நம்ம மனைவி கிட்ட நான் தான் சிறந்தவன் சொல்லாத வேற யார்கிட்ட போய் நாம சொல்ல போறோம்? அவளை விட்டா வேற யாரும் நம்ப போறோம்? அதுவும் வச்சுக்கோங்க. நாம அவகிட்ட சொல்லாத யார்கிட்ட சொல்ல போறோங்கிறது எத்தனை உண்மையோ, அவளை விட்டா நம்புவதற்கும் யாரும் ஆள் கிடையாது. ஏன்னா நாம யார், எப்படிப்பட்டவர், என்ன இயல்பு, என்ன குணாதிசயம், இதெல்லாம் தெரிந்தவள் அவள் தானே. அவள் நம்மை அறிந்திருக்குமா போல இன்னொருத்தர் அறிவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்லிட்டு, கணவன் மனைவி சேர்ந்து அமர்ந்திருக்கும் போது சில பொய்களை கூட அள்ளி வீசலாம். அந்த பொய்கள் பொய்களாக கருதப்பட மாட்டாது. நம்ம பாவ கணக்குல பொய் சொன்னதா ஏறாதுன்னு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2 பேர் உட்காந்துருக்கா, ஏதாவது வாங்கி தெரியா, ஒரு நகை வாங்கி தெரியா, அவ கேட்டா நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு அவர் சொல்லலாம். அவர் வாங்கி தர மாட்டார்னு இவருக்கும் தெரியும். ஆனா அந்த ஒரு வார்த்தை தருகிற ஆனந்தம் இருக்கு. பொய்யே சொன்னாலும் பரவாயில்ல, ஒன்ன போல அழகில்லைன்னு சொல்லிட்டாருன்னா எந்த மனைவிக்கு இது பொய்ன்னு தெரியாது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இருந்தாலும் அதை ரசிக்கிற அளவுலையும் அப்ப அந்த பொய் சொன்னா அது பொய்யாக ஆகாது, பொய்யாக கருதப்பட மாட்டாது, சாஸ்திரமே சொல்றது. இப்ப பரமசிவனார் கிட்ட பார்வதி கேட்கிறா, ராமநாமம் சொல்ல முடியலன்னா வேற ஏதாவது வழி இருக்கான்னா, நான் பரமசிவனா இருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், அதுக்கு பதிலாக என் பேரை சொன்னாலே போதுமானதுன்னு சொல்லியிருப்பேன். என் மனைவி கேட்கறா, அவகிட்ட நான் என் பேரை சொல்லுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு இப்போ அப்படின்னு நினைச்சிருப்பேன். ஆனா எத்தனை பிராமணிக்கர் பரமசிவனார்னு பாருங்க, எத்தனை பிராமணிக்கர்னா எத்தனை நியாயவாதின்னு பாருங்க. அவர் என்ன சொன்னார், ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானரே. காஞ்சி பிரதிபாதகைந்திரன் கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் சுவாமி ரொம்ப ஆச்சரியமா சொல்றார், பரமசிவனார் நுண்ணறிவின் நீலார் கண்ட தம்மான்னு ஆழ்வார் கொண்டாடுறார். பெரும்பாலும் நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம், ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு சொன்னா அந்த தேவதைகள்லாம் ஆகாது, சைவர்கள்னு சொன்னா இந்த பக்கம் திருமாலை அவர்கள் இசையார்கள், அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஆழ்வார் பாடுறார், நுண்ணுணர்வின் நீலார் கண்ட தம்மான், நுண்ணுணர்வு மிக்கவர் பரமசிவனார், நுண்ணறிவுடைமை பெரும் செல்வம். வள்ளுவர் தெரிவிக்கிறார் பாருங்க, நுண்ணறிவு சூக்ஷ்மமான அறிவு நமக்கு இருக்குன்னு சொன்னால் அதுதான் பெரும் செல்வம், அது பண்ண படைத்த பெரும் செல்வம். நுண்ணறிவின்மை வறுமை, நமக்கு நுண்ணறிவு இல்லைன்னா அதுதான் வறுமைங்கிறார். எது நுண்ணறிவு? நாம யாருங்கிற அறிவு, பரமாத்மா யாருங்கிற அறிவு, அவரை அடைவது எங்கனங்கிற அறிவு, எதிர்ப்படுகிற தடைகளை வெல்வது எங்கனங்கிற அறிவு, அவரை கிட்டிய பிற்பாடு பெறுகின்ற பலன் யாதுங்கிற அறிவு. மிக்க விரநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாதி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஒதுக்குறு பெயர்போன் யாழிச வேதத்தி என்று சொல்லுவார்கள். எதுக்காக விண்ணப்பித்தால், வஸ்திர அம்பரதானம் வஸ்திரதானம் கண்ணன் பெருமான் செய்திருக்கிறார். திரௌபதிக்கு ஆடை கொடுத்திருக்கிறார். கடைசியில் அவதாரத்தை முடிச்சுட்டு கண்ணன் போறார் பாருங்க, ஓன்னு அழுதாராம். பிராணனை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போகிறாரு, ஓன்னு அழுதாரு. எல்லாரும் பண்றதுதான் சுவாமி, போறோம்னா ஒருத்தர் செச்சின்னு போறான்னா அழுதுட்டே தான் போவான். கண்ணன் மட்டும் விதிவிலக்கா அப்படின்னா அவர் சொல்ற, ஐயோ நான் போறேனேன்னு அழல, திரௌபதி என்னுடைய பெயரை சொன்னாள். நல்லா கேட்டுக்கோங்க, என் பெயரை திரௌபதி சொன்னாள், காப்பாத்துன்னு என் பெயரை சொல்லி கூப்பிட்டா. அப்ப நான் அவளுக்கு எதுவுமே செய்யல, நீதான் படம் அனுப்பிச்சேன்னா, ஐயோ அதை நான் அனுப்பல, என் பெயர்களே அனுப்பி விட்டேன். அச்சுதா கோவிந்தா கிருஷ்ணான்னு கூப்பிட்டாள் இல்லையோ, அந்த பெயர்களே அவள் வேலையை முடித்து விட்டன. என் வருத்தம் எல்லாம் என்னன்னா, அவளுக்காக என் பெயர்கள் செய்திருக்கிற அளவு கூட அவளுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் நான் போகிறேன். ஒரு கடனாளிய போல போறேன். இது அப்படியே மகாபாரதத்திலே பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அழகுன்னு கேட்டா, அவர் சொல்றார், திரௌபதிக்கு ஆபத்து காலத்திலே என்னுடைய பெயர்களே உதவி விட்டன, நான் உதவாமல் போனேன். அது எப்படி இருக்கு என் மனசுக்கு இப்போன்னா, வட்டி ஒரு இடத்துல கடன் வாங்கினேன், அது வட்டி ஏறிட்டே போச்சுன்னா முதல்ல திருப்பி தரப்படவில்லை, வட்டி எங்கோ போய் வானையை முட்டி நிற்கிறது. அப்ப ஒருத்தர் உண்மையா இருக்கிறவன் எத்தனை கவலைப்படுவான். வாங்கிட்டு கவலைப்படாதவாளை பத்தி விட்டுடுங்க. ஆங்காங்கே நிறைய கடன் லோன் வாங்கி வச்சிருப்பாங்க, அது பார்த்துக்கலாம், இதை பார்த்துக்கலாம். இப்ப அடுத்த வீட்டுல ஒரு நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி ஏதோ வரா போல தெரியறது என்ன, அது இன்னொரு பேங்க் பார்த்து வச்சிருக்கேன்,
அங்க இது வரைக்கும் லோன் வாங்கினதே இல்லை, அதனால அங்க கிடைச்சு விடுவா. இப்ப ஏற்கனவே 7 பேங்க்ல வாங்கி வச்சிருக்கிறது எல்லாம் பார்த்துக்கலாம் சுவாமி. அவன் எங்கேயோ கொள்ளை அடிச்சுட்டு போய் பாடியில் உட்காந்துட்டுதான், இன்னும் அழைச்சுன்னு வந்த பாடு இல்லை, நாம வாங்குறது இந்த சில லட்சங்களுக்கு தான் நம்மளை குச்சின்னு போறாளா அப்படின்னு ரொம்ப தைரியமா இருந்துருவா. அப்படி இருக்கிறவாளையும் பார்த்திருக்கேன். சில பேர் வரும்போது 5 ரூபா தான் கடன் பொறுத்துக்கவே முடியாது அவளால். அது எப்ப திருப்பி கொடுப்போமோ இன்னொரு அவரை பார்த்தாலே ரொம்ப வெக்கமா இருக்கு. ஒரு 100 ரூபாய் அவருக்கு தரணும், மறந்தே போயிட்டேன்பா. சில பேர் கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கி வச்சிருவா. இதான் ஒரு கட்டுரையில் அடி எழுதியிருந்தேன், இங்கே சொன்னேனான்னு தெரியல. ஒருத்தர் என்கிட்ட வந்தார். அவர் சொன்னார், ஒரு சுவாமி எங்க பார்த்தாலும் என்னை பத்தி விசாரிச்சுட்டே இருக்கார், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா. நல்ல விஷயம் தான் கேட்டுக்கணும். ஒருத்தர் என்னை பத்தி எங்க பார்த்தாலும் விசாரிச்சுட்டு இருக்கார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கவே இல்லைன்னா. நான் சொன்னேன், பெற்ற பசங்களே அப்பா அம்மா விசாரிக்க மாட்டேங்கிறது, யாரோ ஒருத்தர் உங்க பத்தி விசாரிக்கிறாருன்னா நல்ல விஷயம் தானே. அவர் சொன்னா, அவர் சும்மா விசாரிக்கிறேன், நான் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். அவர் அதுக்காக விசாரிச்சுட்டு இருக்காரு. பாக்கிறதுதான் என்கிட்ட கடன் வாங்கிட்டு போயிட்டார், அவர் எங்க இருக்காரு எங்க இருக்காருன்னு கேட்டுட்டே இருக்காருனால் அதுக்காக விசாரிக்கிற விசாரிப்பு அது அன்பு சார்ந்த விசாரிப்பாக ஆகாது. அது வேறு விஷயம். இதெல்லாம் எதுக்காக இப்போ விண்ணப்பித்தீங்கன்னா, நாம பகவானை அடைய வேண்டும் ஆசைப்படுகிறோம், திருநாமங்களை சொல்லுகிறோம். திரௌபதி திருநாமத்தை சொன்னால் அவள் காரியம் நடந்து விட்டது. அத்தனை உதவிகளை பெருமான் செய்திருந்தாலும் ஏதும் செய்யாமல் வட்டி ஏறின கடன் போல என் மனசு பாரமா இருக்கு, நான் போயிட்டு இருக்கேன் என்கிறார். அப்ப திரௌபதிக்கு பெருமான் ஆடைகளை கொடுத்தான். கோவிந்த நாமமே ஆடைகளை கொடுத்து விட்டது. அப்ப அம்பரதானம் பகவான் பண்ணியிருக்கார். அம்பரமே கண்ணீர் தானம் பண்ணியிருக்காரா அப்படின்னால், இந்த குதிரைகள்லாம் ஒரு நாள் தாகத்தாலே கவிழ்ந்தன யுத்த பூமியிலே. அப்பதான் மன்னர் வருகம் வைத்துனன்மா குமாரமான பாசுரர் அர்த்தம் சொல்றார். ஒரு இடத்துல ஒரு நாடி நரம்பு நீர் நாடி அறிந்து இந்த இடத்துல அம்ப பிரயோகம் பண்ணு, அங்கிருந்து தண்ணீர் புறப்படும்னு சொல்லி குதிரைகளுடைய தாகத்தை பெருமான் கணித்தான். அப்ப தண்ணீர் தானம் பண்ணியிருக்கார். சோறு தானம் பண்ணியிருக்காரானால் பக்த விரோச்சனத்திலே இருக்கிற போது கூட வருகிற பசங்களுக்காக, இது அழகான சரித்திரம். எல்லா குழந்தைகளும் டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துட்டு ஆழ்வாடுகளை வைக்கிறதுக்கு போனான். காட்டுக்கு போயாச்சு. அன்னைக்கும் பார்த்து எல்லா டிஃபன் சாப்பிட்டு தான் கிளம்பினா. ஆனா கையில வச்சிருக்கிற மதியான லஞ்சையும் போகச்சே சாப்பிட்டுட்டான். இன்னும் எல்லாருக்கும் பசி எடுத்துடுது. 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அதன் வந்து மத்தியானத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு குழந்தை கேட்டான், மத்தியானத்துக்கு என்ன பண்றதுன்னா, கண்ணன் சொன்னா அந்த மத்தியானம் பார்த்துக்கலாம், என்ன அவசரம், 1 மணி ஆட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சு 1 மணியும் வந்தது, பசியும் வந்தது. இப்ப என்ன சாப்பிடுறதுன்னு எல்லாரும் கேட்டான். அப்ப கண்ணன் சொன்னார், பரிச்சையே பார்த்தோம், அந்த ரிஷிகள்லாம் வேள்வி வளர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வேள்வி வளர்த்து கொண்டிருக்கிற போது ரொம்ப சுவை மிகுந்த பண்டங்கள் எல்லாம் தயாரிக்கிறார்கள் நமக்கு தெரிய வந்தது. நல்லா வாசனை வந்தது. அங்க போங்கோ, அந்த பிரசாதம் எல்லாருக்கும் வாங்கி வாங்கும்போது 2 பிள்ளைகளை அனுப்பினான். அந்த 2 பிள்ளைகள் போனார்கள். மகர்ஷிகளை பார்த்துட்டு, எங்களுக்கெல்லாம் பசியா இருக்கு, இங்க என்னென்ன சமைத்து வைத்திருக்கிறீர்களோ அது அத்தனையும் எங்களுக்கு தரப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னார்கள். மகர்ஷிகள் சொன்னா, இப்பதான் வேள்வியை ஆரம்பிச்சிருக்கிறோம், இன்னும் பூர்ணாகுதி எல்லாம் ஆக வேண்டும். சாயங்காலம் நீங்க வாங்கோ, ஒரு தொன்னையில எல்லாம் கலந்தா போல கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் அனைவருக்கும் தரப்படும். நீங்க கேட்கறா போல பண்ணி வச்சது மொத்தத்தையும் வண்டியில ஏற்றி உங்களோட எல்லாம் அனுப்ப முடியாது, அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சென்று வாருங்கோள் அப்படின்னு அனுப்பிச்சுட்டா. காட்டுல இருக்கிற பிள்ளைகள் பசியில துடிச்சுட்டு இருக்கா. இந்த 2 குழந்தைகள் அங்கே இருந்து வர பாருங்கோ. கண்ணன் இப்படி பார்த்துட்டு இருந்தாலும் அந்த குழந்தைகள் எங்க வரா, பிரசாதம்லாம் வருதா, வண்டி கட்டிட்டு வராடா, மாட்டு வண்டியா பிரசாதம் வருதான்னு பார்த்துட்டு இருந்தா. அந்த 2 குழந்தைகள் அங்கேருந்து சிக்னல் காண்பிச்சுட்டான். ஒன்னும் கட்டப்பட்டு இப்படிதான் வச்சுட்டு எதையும் பார்க்க வேண்டாம், இங்க ஒன்னும் பேரல நாங்க 2 பேரும் தனியா தான் வந்துட்டு இருக்கோம், ஒண்ணும் இல்லை இருந்து கையை காண்பிச்சுட்டா. கிட்ட குழந்தைகள் வந்தார்கள். கண்ணன் கேட்டார், எங்க பிரசாதம் எல்லாம் யார் கொடுக்குறா? அங்க நம்ம அப்பாவோ மாமனாரோ உட்கார்ந்துட்டு இருக்கா, பெரிய பெரிய ரிஷிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. கேட்டா கொடுக்க முடியாது இருக்கா. கண்ணன் சொன்னான், என் பேரை சொல்லிமா கொடுக்கல. அதுக்கு அவா சொன்னா, முதல்ல கேட்டப்போ சாயங்காலம் வாங்க தொன்னையில கொடுக்குறோம்னா, உன் பேரை சொன்னப்போ சாயங்காலம் வராதீங்க இருக்கா. இதுதான் நடந்தது. இப்ப என்ன செய்யட்டும்? கண்ணன் சொன்னார், நீங்க போய் யாரை கேட்டீங்கோ? எல்லாம் ரிஷிகளை தான் கேட்டோம். அழகா வார்த்தை சொன்னார், அங்கதான் தப்பு பண்ணீங்க. நீங்க போய் அவர்கள் கிட்ட கேட்டதே தப்பு. எங்களுக்கு என்ன தெரியும் கண்ணா, நீ முதல்லயே யாரை பார்க்கணும், யார்கிட்ட போய் சொல்லணும் சொல்லிட்டு தான் பண்ணிருக்க போறோம். இப்ப திரும்ப போங்கோன்னா அந்த 2 குழந்தையும் ஒன்றுக்கொன்று பார்த்து கொண்டன. ஏற்கனவே பசி, இப்பதான் போயிட்டு வேற வந்திருக்கோம், திரும்ப நடந்து போகணும்னா போறதை பத்தி இல்ல. திரும்பவும் கிடைக்கலன்னா கண்ணா உன்னை சும்மா விட மாட்டோம்னா, இல்ல இப்ப போங்கோ, முனிவர்களை நீங்கள் சந்திக்கவே வேண்டாம், அவர்கள் கண்ணில் படாமல் பின்புறமாக செல்லுங்கள். ருஷி பத்னிகள் எல்லாம் அங்கேதான் இருக்கிறார்கள். அந்த முனிவர்களுடைய மனைவிமார்கள் அங்கதான் இருப்பார், அவர்களிடத்திலே போங்கோள். என்றைக்குமே இளவிய மனசு படைத்தவர்கள் அவர்கள் தான். இந்த ரிஷிகள் அப்படி இருக்காங்க, பெரிய பெரிய தாடி வளர்த்து நல்லா தொப்ப வரைக்கும் தாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
தொந்தி வரைக்கும் தாடி இருக்குன்னா அந்த தாடி எல்லாத்தையும் மறைச்சு விடுறதோ இல்லையோ, இதயங்களையும் மறைத்து விடுகின்றன. அதனால இதயம் இல்லாதவர்களாகவே அவர்கள் ஆகிவிட்டார்கள். கேட்டா கொடுக்க மாட்டார். நேர ரிஷிபத்னிகளை போய் கழுவோ அனுப்பிச்சா 2 குழந்தைகளும் போயின. ரிஷிபத்னிகளை சந்தித்து அவ என்ன விஷயம்னு கேட்டார். எங்களுக்கு தான் பசி எடுத்து கண்ணன் பசியோட காத்துட்டு இருக்கார். அவ பார்த்தா இந்த வேள்வி எல்லாம் அவனை உத்தேசித்துத்தானே செய்யப்படுகிறது. இந்த வேள்வியின் பயனாக நமக்கு என்ன கிடைக்கும்னா கிருஷ்ணானுகிரகம் தான் கிடைக்கும். நாம எதை செய்தாலும் பகவான் பொருட்டு அர்ப்பணித்து செய்கிறது ரொம்ப முக்கியம். அதனால அதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். அவரே கேட்கிறாருனால் அவர் வந்தவர் நான் சாயங்காலம் தான் கொடுப்பேன்னு சொல்ல முடியுமா? நீ அவருக்காக தான் பண்ணிட்டு இருக்க. அது சாயங்காலம் பூர்ணாகுதி பண்ணி அப்பத்தான் கொடுப்பேங்கிறது தப்பு. இப்பவே அனுப்பி வைத்து விடுகிறோம். கூட நாங்களும் வருகிறோம். வண்டிதான் அந்த உணவுகள் எல்லாம் வண்டிகளிலே ஏற்றப்பட்டு அவர்களும் கூட வருகின்றார்கள். அதே போல அந்த 2 குழந்தைகள் முன்னாடி வந்தா வருதோ கண்ணன் இப்பவும் இப்படியே பார்த்துட்டு இருக்கார். அந்த குழந்தைகள் இப்படின்னாலும் போன தடவை இப்படி கை காண்பித்தவர்கள் சக்சஸ் அப்படிங்கிற முடிஞ்சுட்டு வேலை பின்னாடி வந்துட்டே இருக்கு. மொத்த உணவும் அங்கே கொண்டு வரப்பட்டது. அனைவருமாக அமர்ந்து உணவை பருகினார்கள், உண்டு மகிழ்ந்தார்கள். அந்த ரிஷிபத்னிகள் என்ன சொல்லிட்டாங்க, இங்கிருந்து போவே மாட்டேன். கண்ணா ஒன்றை தரிசிச்சாச்சு, நீதான் எங்களுக்கு எல்லாம் மேலான கணவன், விஸ்வபதி நீதானே, உலகத்துக்கெல்லாம் கணவனாயிருக்கிற உன்னை விட்டு விட்டு ஏதோ இந்த ஒரு ஜென்மத்துக்கு கணவர்களாக இருக்கிற அவர்களிடத்திலே செல்வதற்கு எங்களுக்கு மனம் இல்லை. கண்ணன் பார்த்தா நான் சாப்பாடுதான் வேணும்னு கேட்டனே தவிர உங்களை எல்லாம் நான் இங்க வரணும்னு சொல்லலை. இந்த ஜென்மத்திற்கு சேர உங்களால் இயன்ற பணிவிடைகளை அவர்களுக்கு செய்துவிட்டு இந்த ஜென்மத்தின் இறுதியிலே என்னை அடைய பாருங்கோள் அப்படின்னு சொல்லி அவர்களை அனுப்பிச்சு வச்சுட்டார். அப்ப அத்தனை குழந்தைகளுக்கும் அந்த ரிஷிபத்னிகள் மூலமாக அன்னத்தை வரவழைத்து அன்னதானமும் பண்ணி இருக்கிறார். அப்ப அம்பரதானம், வஸ்திரதானம் திரௌபதிக்கு செய்திருக்கிறார். தண்ணீர் தானம், குதிரைகளுக்கு தாகம் கழித்திருக்கிறார். அதற்கு மேலே சோறு இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் போட்டிருக்கிறார். அம்பரமே தண்ணீரே சோரே அவன் செய்யும் பெருமான் நந்தகோபாலா. ஆனா பாட்டுல இதெல்லாம் நந்தகோபாலன் பண்ணதா தான் இருக்குது. கண்ணன் பண்ணதா இல்லையேனா கண்ணன் என்ன தெரியுமா சொல்லுவார், இதெல்லாம் நீ பண்ணினேன்னு சொன்னா எல்லாம் எங்க அப்பா அனுகிரகம். ஒரு நல்ல பிள்ளை அதைத்தான் சொல்லணும். ஒரு நல்ல குழந்தை பெரிய சாதனை படைத்திருக்கிறான்னா அந்த குழந்தை என்ன சொல்லணும், எல்லாம் எங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம். நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறவா கூட நீங்க கவனிச்சு பாருங்க, ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சிருப்பாங்க தாய் தந்தையர் ஆசீர்வாதம், தாய் தந்தையர் ஆசி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஒன்றும் பெருசா பாவம், அவர் ஒன்றும் பெரிய மல்டிநேஷனல் லெவல் கம்பெனியில ஒன்றும் பெரிய சிஇஓ எல்லாம் ஆகல. அவர் ஆட்டோ நியாயமா ஓட்டிட்டு இருக்கார், நியாயமா சம்பாதிக்கிறார். ஸ்வல்பமான வருமானம் தான் நிச்சயம் இருக்கும். ஆனா அது எத்தனை நன்றி உணர்வோடு நடந்துக்கிறார் பாருங்க. இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கேன், நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன், அளவா தான் சம்பாதிக்கிறேன், ஏதோ ஒன்று. ஆனா நியாயமான ஒரு முறையில் வாழ்க்கை நடத்துகிறேன். அளவுக்கு அதிகமாக நான் வருகிற பயணிகளிடம் கேட்பது கிடையாது. என்ன உண்டோ அதைத்தான் பெற்றுக் கொள்கிறேன். பொறுமையாக இருக்கிறேன், நிதானமாக பேசுகிறேன், முறை தவறி நடந்து கொள்வதில்லை. இத்தனை நற்பண்புகள் அதற்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறத ஒற்றை சொல்லாத அவர் நமக்கு சொல்லிடுவார். பெற்றோர் ஆசி அப்படின்னு எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்க. தாய் தந்தையர் ஆசின்னா பார்க்கறது நமக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கு. அப்பா அம்மாவை நினைச்சுக்கிறார், அவர்கள் ஆசியினால்தான் தாம் நன்றாக இருப்பதாக அவர் உணர்கிறார். இத்தனை பண்புகளும் அவர்கள் வளர்த்த விதத்தை நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதை போல கண்ணன் பெருமான், நீ தான் வஸ்திரதானம் பண்ணேன், நீ தான் தண்ணீர் தானம் பண்ணேன், நீர் தான் அன்னதானம் பண்ணேன்னு சொன்னால் எல்லாம் எங்க அப்பா ஆசீர்வாதம் விடுவார். நான் பண்ணேன்னு நீங்க சொல்லாதீங்க. அவர் இல்லைன்னா நான் ஏது, இவ்வளவுதான் விஷயம். அவர் இல்லைன்னா நான் ஏது. ஏதோ ஒரு சமீபத்தில் ஒரு 2-3 வருஷம் இல்லை ஒரு செய்தி பார்த்தேன். மும்பையிலேயோ எங்கேயோ தெரியல, ஒரு பிள்ளை தாய் தந்தையர் பேர்ல கேஸ் போட்டிருந்தான். வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, தாய் தந்தையர் என்னை கேட்காமலே என்னை பெற்றெடுத்து விட்டனர். அது எப்படி என்ன பெற்றல்? நான் கேட்டு நான் சரின்னு சொன்னா தானே என்னை பெற்றெடுத்து இருக்க வேண்டும். என்னிடத்துல அனுமதி பெறாமலே என்னை பெற்றெடுத்து விட்டார்கள். இப்ப இவர்களாக நான் உலகத்திலே நான் கட்டப்பட்டு இருக்கேன், அதனால அதற்கு அவர்களே பொறுப்பு, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேஸ் போட்டிருந்தார். இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு பார்த்துக்கோங்க. இவர் கேட்டுட்டு இவரை பெற்றெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு விசாரிக்கும் ஜட்ஜு. அவர் ஒரு வார்த்தை போட்டார், நீங்க முதல்ல அப்படி ஒரு விசாரணை நடத்துங்கோ, அது குறுக்கு விசாரணையோ ஏதோ ஒன்றை பண்ணி இந்த மாதிரி கேளாமலே குழந்தைகளுக்கு அனுமதி கேளாமலே பெற்றது தவறுனா குழந்தைகளை கேட்டு பெற்றெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்த்துக் கொள்ளுங்கள்னா இதெல்லாம் நடக்க ஒரு விஷயமா? இதெல்லாம் இப்படி எல்லாம் கேஸ் போடுற பிள்ளைகள் இருக்கும்போது கண்ணன் என்ன சொல்லிட்டார், எங்க அப்பா அனுகிரகம் தான் எல்லாம் சொல்லிட்டார். அதனால அம்பரமே தண்ணீரை சோரை அறம் செய்யும் பெருமான் நந்தகோபாலா விழுந்தினாய் கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே யசோதாய் எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். யசோதைங்கிறவள்
அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னால் இந்த இடைக்குலத்துக்கே அவள் ஒரு ரத்தினம் போலே விளங்கும் அவள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். உடனே அவளும் மேல போகும்போது சொல்லிட்டார். நந்தகோபாலர் சரி உள்ள போகும்போது அனுப்பிச்சுட்டார். யசோதையும் அனுப்பிட்டா. இவாள்லாம் சேர்ந்து கண்ணனை காப்பாத்தின்னு இருக்கா. எடுத்துல போய் கண்ணனை பார்க்கவே முடியாதான். முதல்ல நந்தகோபாலர், அதுக்கப்புறம் யசோதை, அதுக்கு மேல கண்ணன், கடைசியில நம்பி மூத்த பிரான் பலராமன். கோலார்ந்த நெடுஞ்சார்ந்தன் கூனல் சங்கம் கொலையாழி கொழுந்தண்டு கொத்த உள்மாள் காலார்ந்த கரிக்கரணம் மென்மை கடும்பறவை இவையனைத்தும் புறஞ்சூழ் காப்பன்னு பாசுறோம். அத்தனை பேர் அப்படி சூழ்ந்திருந்து பகவானை ரட்சிக்கிறார்கள். ரட்சகனான பகவான் அவனை ரட்சிப்பதன் பொருட்டு இந்த ஆயுதங்களும் பெருமானுடைய வாகனமான கருடனும் இவர்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். பகவானுக்கு என்ன தீமை வருகிறதோங்கிற ஒரு அச்சத்தோடு இவர்கள் சூழ்ந்திருந்து பெருமானை ரட்சிக்கிறார்கள். இப்போ கோயிலுக்கே போறோம்னா துவாரபாலகர்கள் பார்த்துருப்பீங்க. செல்ல நிப்பா பெரும்பாலும் அவர்களை யாரும் கண்டுக்கவே மாட்டான்னு வச்சுக்கோங்க. நியாயமா கண்டுக்கணும். அவர்கள் அனுமதி பெற்றுக்கொண்டு கைகூப்பி பிரார்த்திச்சுட்டு தான் வெளில போகணும். அவர்கள் எப்படி இருப்பார்கள்னா நன்ன அகல விழித்த விழிகள், கண்களை அப்படியே திறந்துட்டு ஒரு கோபமான பார்வை பார்க்கறா போல இருப்பார். கோரப்பற்கள் தான் இருக்கும். சங்க சக்கரங்கள்லாம் பிடிச்சிட்டு இருப்பார். இந்த விரலை இப்படி காண்பிச்சுட்டு இருப்பார். ரெண்டு பக்கம் பார்க்கும். அந்த பக்கம் ஜெயர், இந்த பக்கம் விஜயர், ரெண்டு பேரும் இப்படி காமிச்சுட்டு இருப்பா. வேடிக்கை சொன்னா ஏன் இப்படி காமிச்சுட்டு இருக்காங்கன்னா ₹1 அனுமதி சீட்டு வாங்கிட்டு உள்ள போங்கோ. அவர் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ₹1 டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போங்க எல்லாரும். அதுதான் அவர் இப்படி நிகழ்ச்சிருக்காங்கன்னா அவர் நம்மளை மிரட்டுறா, நம்ம எச்சரிக்க பண்றார். மிரட்டுறான்னு சொல்றதை விட நீங்கள் பகவானை போய் தொந்தரவு பண்ணாதீங்கோ, இதை கொடு அதை கொடுன்னா அவர்கிட்ட போய் கேட்காதீங்கோ. போனோமா அவருக்கு பல்லாண்டு பாடினோமா, நீ சௌக்கியமாயிருன்னு அவர் பார்த்து சொல்லிட்டு நீங்க வந்து இருக்கோங்கிறார். என்ன சௌக்கியமா வையின்னு சொல்றதுக்கு கோயில் கிடையாது. நீ சௌக்கியமா இருக்கு அவர் பார்த்து சொல்றதுக்கு தான் கோயில். அதுக்காக கோயிலுக்கே போக வேண்டும். அதனால உங்ககிட்ட கூட அதான் பிரார்த்தனை. கோயிலுக்கு நன்னா போங்க, என்ன நன்னா வையின்னு அவங்ககிட்ட கேட்காதீங்க, நீ நன்னா இருன்னு சொல்லுங்க. அர்ச்சனை அப்படின்னா சில பேர் குழந்தைக்கு பிறந்த நாள் அர்ச்சனை செய்ய போகிறேன். நேரம் குழந்தை பேர் என்ன, பேரை சொல்லுவா, கோத்திரம் சொல்லுவோ சொல்லுவா, நட்சத்திரம் சொல்லுவோ, ராசி சொல்லுவோ. இதெல்லாம் அவருக்கு தெரியாத நல்லா யோசனை பண்ணி வரும்போது எல்லாம் அறிந்தவன் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் கிட்ட போயிட்டு எனக்கு தான் பேர் எங்க அப்பா கிட்ட போயிட்டு என் பேர் உனக்கு தெரியுமான்னா அப்பா என்ன சொல்லுவார், நான் தாண்டா வச்சேன் உனக்கு பேரு சொல்லுவர மாட்டாரா. அப்ப பகவான் கிட்ட போயிட்டு என் பேர் இது, என் நட்சத்திரம் இது, என் ராசி இது, இதெல்லாம் சொல்லணுமான்னா நம்ம பேர்ல நாம அவர்கிட்ட போய் என்ன நன்னாவையும் ஒரு அர்ச்சனை பண்ணணுமா. குழந்தைக்கு எப்ப பசி எடுக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு உணவளிப்பவளான தாயினிடத்திலே சென்று ஒரு குழந்தை கதற வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அதனால பகவான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்ப அர்ச்சனையே வேண்டாம்னு சொல்றீங்களா? நல்லா பண்ணுங்க. அர்ச்சகருக்கு ₹50 இல்ல ₹1000 கொடுங்க தட்டுல நல்லா சேருங்கோ. அர்ச்சனை யார் பேர்ல பண்றதுன்னா ஒருத்தர் கேட்டார். அப்படின்னா அர்ச்சகர் பேருக்கே பண்ண சொல்லட்டுமாங்க. அது கூட பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஏன்னா அவர்கள் நல்லா பூஜை பண்ணிட்டு இருந்தா தான் நாம போய் தரிசிப்பதுங்கிறதே முடியும். அதுக்கு மேலதான் பகவான் பேர்லயே அர்ச்சனை பண்றதுன்னு உண்டு தெரியுமா. அவர் பேர்லயே அர்ச்சனை பண்ணணும். நம்ம போய் என்ன சொல்லணும், அவர் பேர்ல பண்ணும்போதுனா அப்போ உங்களை பார்த்து ஒரு சிரிப்பு, பகவான் சிரிப்பா இருப்பாருங்கோ. நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது கூட ஒருத்தர் தான் நினைப்பாரு. ஏன்னா வரவெல்லாம் தான் நல்லா இருக்கணும் தான் என்கிட்ட கேட்டு இருக்கான். நீ தாண்டா வந்த என்னை பார்த்து நீ நல்லா இருக்கு என்னை பார்த்து சொல்லிட்டு போயிருக்க. அதனால அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவரை வாழ்த்துகை. அதற்கு தான் கோயில்கள். நாம நல்லா இருக்கணும்னு கேட்பதற்காக கோயில்கள் அன்று. இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப பகவானை ரட்சிப்பதற்காக முதல்ல நந்தகோபாலன், அடுத்தது யசோதை, அதுக்கு மேல கண்ணன், அதுக்கு மேல நம்பி மூத்தபிரான் பலராமன், இத்தனை பேருமாக இருக்கிறார்கள். இப்ப முறையா வந்து இருக்கா. நந்தகோபாலன் எழுப்பியாச்சு, யசோதையை எழுப்பியாச்சு. உள்ள போகும்போது அவ அனுமதி கொடுத்து நியாயமா இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், பலராமனை பிரார்த்தனை பண்ணிட்டு பகவான் கிட்ட வந்திருக்கணும். ஆனா நேரடியா பகவானை பார்த்த உடனே இவ என்ன பண்ணிட்டா, அவங்கிட்ட போயிட்டா. பலராமனை மறந்தே போயிட்டான்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள இங்க நிறைய உணவு பண்டங்கள்லாம் தயாரிச்சு வச்சிருந்தீங்க. அது குழந்தைகள் பார்த்து அப்பளம் வடம் இதெல்லாம் பொறிச்சு வச்சிருந்தீங்களானால் அது நேரமாக எடுத்துன்னு ஓடி போயிட்டே இருக்கும். அதே வறுவல் வறுத்து வச்சிருந்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம். அது தாங்களே ஒரு கிண்ணத்தை எடுத்துன்னு வந்து அந்த கிண்ணத்துல அதெல்லாம் போட்டு அதெல்லாம் எடுத்துன்னு போயிடும். அம்மா என்ன சொல்லுவா, இப்படி போக வர இதையே முதல்லயே சாப்பிட்டு இருந்தா அப்புறம் பசியே போடும். அதுக்கு மேல சாப்பிடும் போது தொட்டுக்கிறதுக்கு அப்புறம் ஒன்றும் மிச்சம் இருக்காது. அந்த சாப்பிட்டு இதை தொட்டுக்க போடும்னா இன்னைக்கு கலந்த சாதமா பண்ணியிருக்கேன். கனவு எல்லாம் வரப்போகுது இல்லையோ, கலந்த சாதம் அப்படின்னு தேங்காய் சாதம், மாங்காய் சாதம் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருவோம் இல்லையா. கலந்த சாதம் எல்லாம் அதுக்கு நிறைய வத்தல் வடாகலாம் பொறிச்சு வச்சிருப்பா. அது முதலே காலி பண்ணிவிட்டா அது ஒரு தொட்டு சாப்பிடுறதுன்னு ஒண்ணுமே இருக்காது இல்லையோ. அப்ப அம்மா என்ன சொல்ல முதலே சாப்பிட்டாச்சு, ஒண்ணும் கிடையாது, அப்படியே சாப்பிடு.
அப்படின்னு சொல்லி வைத்து விடுவள். அந்த சிரமங்கள் இருக்கிறதோ ஏன் சாட்டுக்கு குழந்தைன்னா ஒரு துறை, ஒரு ஈடுபாடு, அதை பார்த்த உடனே மற்றதெல்லாம் மறந்து போயிடுறது இல்லையோ. அதை போல கண்ணனை பார்த்த உடனே பலராமன் மறந்துட்டார். அம்பரமூடது தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். பகவானே, நீதான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணியவன், ஓங்கி உலகளந்த உத்தமன் நீதான், அன்னி உலகம் அளந்தவன் நீதான் என்று பெருமானுடைய அந்த திரிவிக்ரமாவதாரத்தை கொண்டாடுகிறார்கள். வாமனாவதாரம் பண்ணி திரிவிக்ரமாவதாரம் பண்ணினார் பெருமாள். ஆனா இந்த திருப்பாடலை நீங்க பாருங்க, 3 இடங்களிலும் வாமனாவதாரத்தை பத்தின பிரஸ்தாவமே கிடையாது. நேர திரிவிக்ரமாவதாரம் தான். ஓங்கி உலகளந்த உத்தமன், அம்பரமூடர் தோங்கி உலகளந்த உம்பர் கோமான். உம்பர் கோமான் தேவர்கள் தலைவன் அர்த்தம். அதுக்கு மேலே அன்னி உலகம் அளந்தாய் அப்படின்னு 24ஆம் பாட்டிலே சொல்லப்படுகிறது. 3 இடங்களிலே 3 அடிகளாலே திரிவிக்ரமாவதாரத்தை ஆண்டாள் கொண்டாடுகிறாள். ஏன்னா அவர் 3 அடி மண் கேட்டு வந்தவர் தானே. அதனால 3 அடி 3 பாசுரங்களிலே 3 இடங்களிலே ஆண்டாள் நாச்சியார் திரிவிக்ரமனுக்கு கொடுத்தாள். இப்படி கண்ணனை எழுப்பின உடனே கண்ணன் பார்த்தா, என் பக்கத்துல பலராமன் படுத்துருக்கான், அவனை அவமரியாதை பண்ணிட்டு என்கிட்ட வந்துருக்கீழோ, அதனால உங்களுக்கு நான் முகம் கொடுத்து பேச மாட்டேன். இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான கதைகள் எல்லாம் உண்டு. ஸ்ரீராமாயணத்திலிருந்து சொல்றேன். வாலி சுக்ரீவன் 2 பேர். சுக்ரீவன் அவனை சந்திப்பதற்கு ராமனே வந்தான், ஹனுமானாலே அழைத்து வரப்பட்டான். 2 பேருக்கும் நட்பு ஏற்பட்டது. அக்னி சாட்சிகமாக நெருப்பை உண்டாக்கி இந்த பக்கம் சுக்ரீவன், அந்த பக்கம் ராமன் 2 பேருமாக உட்கார்ந்து கொண்டு சத்தியம் பண்ணி இனிமேல் நாம் நண்பர்கள் முடிவெடுத்தார்கள். உன்னுடைய துன்பம் என்னுடைய துன்பம், உன்னுடைய இன்பம் என்னுடைய இன்பம், நாம் இருவரும் நண்பர்கள். இதை பார்த்துட்டே இருந்தான் லக்ஷ்மணன். ஒரு மூலையில போய் செவுத்துல முட்டிட்டு அழகான். லோகநாதா புதா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. ஒரு காலத்துல உலகத்துக்கே தலைவர் எங்கள் ராமன். இன்னைக்கு ஒரு வானரத்தை பார்த்து நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு குரங்கை பார்த்துட்டு நீ எனக்கு நண்பன் அப்படி சொல்ற ஒரு அவல நிலை பெருமானுக்கு வந்து விட்டதே அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு ஏக வருத்தம். சரி, எப்படியோ ஒன்று சீட்டை திரும்ப கிடைத்தாளாக, அது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அதுக்கு மேல சுக்ரீவன் என்ன சொன்னான், ராமா நீ எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணினாயாகில் நான் உனக்கு ஒத்தாசை பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறேன் தான். ராமன் கேட்டான், நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இல்ல இல்ல, எனக்கு வாலின்னு ஒரு அண்ணன் இருக்கான், பேருக்கு தான் அண்ணன், எனக்கு கண்டாலே அவனுக்கு ஆகாது. இந்த வாலி சுக்ரீவன் சண்டையில சுக்ரீவன் பக்கம் நிரம்ப நியாயம் உண்டு. அவன் பாவ வாலியை வஞ்சிக்கணும்னு எண்ணினவன் அல்ல. துந்துவியும் ஒருத்தவன் தான். அந்த துந்துவுக்கும் வாலிக்கும் பெரிய சண்டை நடந்தது, பெரிய கோரமான யுத்தம் நடந்தது. அந்த துந்துவி ஒரு குகைக்குள்ளே ஓடினான், வாலியும் பின்னாடியே போனான். சுக்ரீவன் வாசல்ல உட்கார்த்தி வச்சான். நான் போயிட்டு வர வரைக்கும் நீ இங்கேயே காவல் காத்து கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். திரும்ப வருவேன் தம்பி இங்கேயே இருந்துட்டான். அவனும் உட்கார்ந்து இருந்தான். உள்ளுக்குள்ள போய் ரொம்ப நாள் ஆச்சு, 2 பேரும் வரவே இல்லை. துந்துவியையும் காணும் வாலியையும் காணும். வருடங்கள் ஓடிவிட்டன. இவன் அப்பப்போ அப்படி கொஞ்சம் தூரம் போய் எட்டி பார்த்தான்னா ஒரு கும்மிருட்டா இருக்கு. அண்ணா அண்ணான்னு ஒரு குரல் கொடுப்பான். அவனுக்கே பயமா இருக்கும். வாசல்ல வந்து உட்கார்ந்து விடுவான். அவன் குரல் அவனுக்கே பயத்தை கொடுத்துடும். இருட்டாவே இருக்கு. வாசல்ல இருந்து உட்கார்ந்து விடுவான். கொஞ்ச நாள் ஆச்சு, இவன் வாசல்ல காலாட்டின்னு உட்கார்ந்துருக்கான். பாருங்க, உள்ளே இருந்து குருதி ஆறாக பெருகி வந்தது. அப்படியே ஒரு பெரிய நதி ஓடுறா போல ரத்த வெள்ளம் உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு ஆறு பெருகிறா போல ரத்தம் வந்தது பாருங்க. அதை பார்த்தோம்னா என்ன நினைச்சுட்டான், இது யாரோ ஒரு ஆள் ரத்தமா தெரியல. 2 பேரும் உள்ள போனவா, 2 பேருமே மாம்ச மலையாட்டம் இருக்கிறவா. அந்த 2 பேரும் பரஸ்பரம் யுத்தம் பண்ணி 2 பேருமே மடிந்து போய்விட்டார்கள் போல் இருக்கிறது. அதனால அந்த 2 பேரும் போயிட்டா அவர்களுடைய குருதிதான் இப்படி வெள்ளமா வருதுன்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். அப்ப கூட அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடலாம், அந்த குகையை மூடிட்டு போயிடலாம் நினைக்கல. 2 பேரும் போயிட்டா போயிட்டு அண்ணனும் போயிட்டாரா, நம்ம அழ ஆரம்பிச்சுட்டான். பக்கத்துல அவனுக்கு அனுகூலமா இருக்கிற 4 பேர் வந்தா பிரச்சனையா வாழ ரத்தம் வந்துருது. நீ நினைக்கிறது ரொம்ப சரிதான், இது ஒரு ஆள் ரத்தமா தெரியல, 2 பேர் ரத்தமா தான் தெரிகிறது. இதுக்கு மேல இங்க உட்கார்ந்து கொண்டு இருப்பது வீண். உனக்கே ராஜ்யம் கிடைச்சிருக்கு, நீ ராஜாவாக உன்னை அறிவித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஏன்னா அரசர் இல்லைன்னா தேசம் ராஜாங்கம் பாழா போயிடும். நீ உன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்திக் கொள். நீ பண்ண வேண்டியது என்னன்னா, இப்பவே ராஜாவாக அறிவித்துக் கொள். அவன் முதல்ல மாட்டேன்னு எவ்வளவு சொல்லி பார்க்கலாம், கேட்கல. யாரும் சரின்னு ஒத்துட்டான். போகச்சே வெறும போயிருந்திருக்கலாம். ஒரு தனதிமா சொன்னா, இந்த குகையை எதற்கும் நாம் மூடி வைத்து விட்டு போய்விடுவோம்னா. அங்கதான் தப்பு நடந்தது. ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்ல கொண்டு வந்து அந்த குகையை மூடிட்டு போயிட்டா. இவ கிளம்பி போனா அடுத்த நாளே வந்து அவங்களுக்கு வாலி. இவ்வளவு நாள் வருஷ கணக்கில் உட்கார்ந்து இருந்தவன் ஒரு நாள் 2 நாள் உட்கார்ந்து இருந்தானாக பிரச்சனையே இல்லை. வாலி வந்தான், ஒரு போதை விட்டான், அந்த பாறை தூள் தூளாக போனது. தம்பி பேர்ல அபாரமான கோபம். நான் உட்கார்ந்துட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன், அவன் பாத்தியா பாறையை போட்டு மூடிட்டு போயிருக்கான்னா எத்தனை தெனா விட்டு இருக்கணும் அவனுக்கு அப்படின்னு நினைச்சிருந்தான். போதா குறைக்கு தன்னை ராஜாவாகவே அவன் அறிவித்துக் கொண்டு விட்டான். வந்ததே கோபம். சுக்ரீவனை பார்க்கிற இடத்துலதான் அடிக்க ஆரம்பித்தான்.
அடிவாங்காத இடமே இல்லைங்கிற அளவுக்கு அத்தனை அடி சுக்ரீவன் வாங்கிவிட்டான். கடைசியில தெரிஞ்சுட்டான், ரிஷ்யமுக பர்வதம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க மகங்க மகர்ஷியினுடைய ஆசிரமம் இருக்கு. இந்த துந்துபிய கொன்னுட்டு வீசி எறிந்தான் வாலி. அப்ப ரத்தத்துளிகள் அந்த ஆசிரமத்திலே விழுந்தன. மகங்க மகர்ஷி என்ன சொல்லிட்டார், எவன் இந்த வேலையை செய்தானோ அவன் என்னுடைய இருப்பிடத்திற்கு இந்த பர்வதத்திற்கு வருவானே ஆகில் அங்கேயே அப்போதே தலை சுக்குநூறாக கடவுது அப்படின்னு வாலிக்கு சாபம் கொடுத்திருக்கார். சுக்ரீவன் தெரிஞ்சுன்னா அப்ப அங்கதான் போய் இருக்கணும், அங்க இருந்துட்டா சேவா இருந்துருவோம், ஏன்னா இந்த வாலியாக வர முடியாது அப்படின்னு அந்த ரிஷிமுக பர்வதத்திலே தங்கி இருக்கிறான். அப்போதுதான் ராமனும் இலக்குவனுமாக வருகிறார்கள். ஹனுமான் அழைத்துக் கொண்டு வருகிறார். இருவரும் நட்பு பூண்டார்கள். அப்போ ஒரு விஷயத்தை சுக்ரீவன் தெரியாத்தனமாக செய்து விட்டான். இப்ப நீங்கள் அறியாத ஒரு செய்தி சொல்றேன். வாலி சுக்ரீவன் யுத்தம் நடக்கும் போது முதல் தடவையே ராமன் மறைந்திருந்து அடிக்கவில்லை. மறைந்திருந்து நின்னார், வேடிக்கை மட்டும் பார்த்துட்டார். வாலிக்கு சுக்ரீவனுக்கும் கோரமான யுத்தம். பகவான் என்ன சொன்னார், நீ கவலைப்படாதே, நான் வாலியை அழித்து விடுவேன். ஆனா ஒண்ணுமே மண்ட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். சுக்ரீவன் அடிக்கிறது இது வரைக்கும் வாங்கின அடியெல்லாம் ஒண்ணுமே தான், அன்னைக்கு தான் ரொம்ப அடி வாங்கினான். வாங்கிட்டு ராமன் காலில் வந்து அப்படியே துவண்டு விழுந்தான். வையரா ராமனை பார்த்துவோம், பேச்ச கேட்டுட்டு தானே நான் போனேன், நீ காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவனை ஏதும் செய்யாம விட்டுட்டாயே ஏன்? இப்ப சொல்ற பாருங்க, ராமன் பொய்யே பேசாதவன்னு பேர் எடுத்துருக்காரு, அதுவே பெரிய பொய். ராமன் போய் பேசி இருக்கிறார். அப்போ ஒரு போய் சொன்னார் சுக்ரீவனை பார்த்துட்டு, நான் வாலியை அடிக்கிறதுக்கு தயாராத்தான் நின்னேன், நீ வாலியை பத்தி எல்லாம் எனக்கு சொன்னேன், ஆனா அவனும் பார்க்கறதுக்கு உன்னை போலவே இருப்பான்னு எனக்கு சொல்லவே இல்லை. ரெண்டு பேர் சண்டை போடும் போது அது யார் வாலி யார் சுக்ரீவன் எனக்கு எப்படி தெரியும்? நான் வாலின்னு நினைச்சிட்டு சுக்ரீவன் அடிச்சிடக்கூடாது இல்லையா, ஒன்னு அடிச்சிடக்கூடாது, அதனால நான் வேடிக்கை மட்டும் பார்த்தேன். சுக்ரீவன் பார்த்தான், பொய் சொல்றாருன்னு நல்லா தெரியுது, ஆனா எதிர்த்து பேசுற நிலைமையே இப்ப நான் இல்லை. மொத்தத்துல என்ன கை விட்டுட்டான். இப்ப நான் என்ன பண்ணிட்டோம்னா, நாளைக்கு திரும்ப கூப்பிடுனா உன்னை நம்பி கூப்பிடலாமான்னு கேட்டோம். இன்னைக்கு வாங்கின அடியே நியாயமா பார்த்தா என்னால எழுந்து கொள்ள முடியாது, நீ ஏதோ கூப்பிட சொல்ற, அப்ப நிச்சயம் காப்பாற்றுவாயா? அப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சுப்பேன் யார் சுக்ரீவன் யார் வாலின்னு எப்படி தெரிஞ்சுப்பேன்னா, கவர்னர் கடுவோ லக்ஷ்மணனை கூட்டா தருவான், நீ இங்க வாங்கினார். ஒரு மாலையை எடுத்துட்டு வர சொன்னார். அவன் கையால் அந்த மாலையை சுக்ரீவனுக்கு அணிவித்தார். நாளைக்கு நீங்க சட்டை போடும் போது மாலையும் கழுத்துமா இருக்கிறவன் சுக்ரீவன், மாலை இல்லாதவன் வாலி, நான் மறைஞ்சிருந்து அடிச்சுடுறேன்னு சொன்னார். சொன்னபடி செய்யவும் செய்தார். முடிஞ்சு போச்சு. முதல் தடவை ராமன் ஏன் பொய் சொன்னாங்கிறத தெரிஞ்சுக்கணும் முடியும். ஏன் சுக்ரீவனை அடிவாங்க விட்டான்? இதுக்கு பின்னர் தான் மர்மம் இருக்கிறது. அது என்னன்னா, ரெண்டு பேரும் ராமலட்சுமணர்கள் சுக்ரீவனிடத்திலே வருகிறார்கள் இல்லவா? அப்ப சுக்ரீவன் என்ன பண்ணான், ஒரு ஆசனத்திலே அமர்ந்தான். ராமா, நீ அயோத்தியாக்கே ராஜா, நீ அந்த சேர்ல உட்காருப்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசனத்தை போட்டுட்டான். ஆசனம் தான் என்ன, இலத்தடைகள் எல்லாம் பறிச்சு ஒரு பாறை மேல போட்டு உட்காருன்னு சொல்லுவது. தான் அந்த மாதிரி உட்கார்ந்தான். ராமனுக்கும் இருக்கை கொடுத்தான். பக்கத்துல இருக்கிற லட்சுமணனை ஏறெடுத்தும் பார்க்கல. அவனை உட்காரு சொல்லணும் இல்லையா? ஒரு 2 கெஸ்ட் வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்காங்க, ஒருத்தர் சேர் போட்டு ஒருத்தர் நிற்கவே சொன்ன தப்பு தானே. ராமனா திரும்ப திரும்ப லட்சுமணனை பார்த்துட்டே இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, எனக்கு சேர் கொடுத்து இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு பக்தனை கால் கழுத்த நிற்க வைக்கலாமா, இது தெரியலையே எவனுக்கு அப்படின்னு நினைச்சுட்டே இருக்க. மனசுல ரொம்ப வருத்தம். சுக்ரீவன் லட்சுமணனை கண்டுக்கவே இல்லை. கூட அந்த வேலைக்காரன் தானே, நிற்கட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தான். ஹனுமான் புரிஞ்சு விட்டார். அவர் என்ன பண்ணார், எங்க இருந்தோ போய் இலக்கடையெல்லாம் கொண்டு வந்து ஒரு பாறை மேல போட்டுட்டு, லட்சுமணா நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் இருக்கையை கொடுத்தார். அப்பவே ராமனுடைய கனிவான பார்வை ஹனுமான் பேரிலே விழுந்தது. ஆனா சுக்ரீவன் பண்ண தப்ப பெருமான் பொறுப்பதாக இல்லை. என்ன அழகா வேலை பார்த்துட்டார் பாருங்க. என் தம்பியினிடத்திலே தவறாக நடந்து கொண்டவன், என் தம்பியை என் சகோதரனை அவமதித்தவன், அதற்கான பரிசை அவன் சகோதரனிடமிருந்து அவன் பெற கடவுது. அவ்வளவுதான் விஷயம். என் சகோதரனை அவமதித்தவன் அவன் சகோதரனாலே அடி வாங்குவான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். முதல் தடவை வாலி கையால் அபாரமான அடி வாங்கிட்டு வந்து சுருண்டு விழுந்தான் சுக்ரீவன். இங்க கதையை என்ன கவனிங்கோ, லக்ஷ்மணன் கையால மாலை அணிவித்தார். ஏன்னா இப்ப எல்லாம் கணக்கு சரியா கொடுத்து, இவன் நீ அவமதித்தாய், அதுக்கு மோ சகோதரன் உன்னை போட்டு நைய புடைத்து விட்டான், அடிச்சு குழந்துட்டான், இப்ப உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, அதனால லட்சுமணா சமாதானமாகி விடுங்கள்னு சொல்றா போலே நீ மாலையை அவன் கழுத்திலே அணிவிப்பாய்னு சொல்லி லக்ஷ்மணன் கையாலே மாலை அணிவிக்கப்பட்டது. அதற்கு அப்புறம் தான் சுக்ரீவனை பெருமான் ரட்சித்திருக்கிறார். இதனுடைய தாற்பயம் என்னன்னா, அது பலராமனாகட்டும் லட்சுமணனாகட்டும், அவர்களை அவமதித்து விட்டு புறம் தள்ளி விட்டு ஒருவன் பகவானிடத்திலே செல்லுவானாயின் பகவானுக்கு பெரும் கோபம் ஏற்படும். அதைத்தான் இந்த பெண்கள் ஆண்டாள் இந்த வாசத்துல காட்டுறா. நேர போய் பகவான் எழுப்பின உடனே அவர் அப்படி பாக்குறாரு, பலராமன் கிட்ட நீங்க எல்லாம் போகவே இல்லை, நேரம் எங்கிட்ட வந்துட்டீங்கோ, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நேர நப்பின் நாட்டினுடைய அறைக்குள்ள போய் ஓடிக்கொள்றார் பெருமாள். அதுக்கப்புறம் பலராமனை எழுப்புகிறார்கள். செப்பன் கழலடி செல்வா பரதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் என்பாவாய். இந்த பாட்டு பாட வச்சு ஜாக்கிரதையா பாடணும். உம்பியும் நீயும் உறங்கு ஏதோ என்பாவாய்ன்னு சொல்லக்கூடாது. உம்பியும் நீயும் உறங்குன்னு என்ன அர்த்தம், நீ தம்பி தூங்கும் போது அர்த்தம்.
தூங்க பண்றதுல வந்திருக்காங்க, எழுப்புறதுக்கு வந்திருக்காங்க. அதனால உறங்கே தூங்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார்கள். செம்பர் கடலடி செல்வா பலதேவா உங்கையும் நீயும் உறங்கேல் ஓர் என்பாவாய். செம்பர் கடலடி செல்வன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்கால் பொலிய விட்ட பிரான்னு சொல்லுவார்கள். பலராமன் பிறந்த பாடுதானே கண்ணன் பிறந்தான். அப்படின்னா மேலே ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம் வித்தாக இருப்பவன் பலராமன் அர்த்தம். அவன் வந்தான் எல்லா நன்மைகளும் வந்தது அப்படின்னு அவனை கொண்டாடுகிறார்கள். நீ தயவு செய்து எழுந்திராய், எங்களை உள்ளே போக விடாய் என்று பலராமனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். இந்த இடத்துல ரொம்ப அருமையான வியாக்கியானம். இந்த பெண்கள் பலராமனை பார்த்து சொல்றா, நீதான் ஆதிசேஷன், நீதான் பெருமானுக்கு படுக்கையாக இருக்கிறாய், படுக்கையிலே படுப்பார் உலர் படுக்கையே படுக்கலாமான்னு கேட்கிறார். நீதான் படுக்கை, பலராமன் தான் ஆதிசேஷன் தான் படுக்கை, படுக்கையில படுத்துக்கலாம், படுக்கையே படுத்துக்கலாமா, நீ எழுது, எங்களை உள்ளே போக விடு என்று பலராமனிடத்திலே பிரார்த்தித்து மேலே செல்வதாக அமைந்திருக்கிறது இன்றைய 17ஆம் பாட்டு. நாளைய தினம் தொடங்கி 3 தினங்கள் திருமகள் வைபவம், லக்ஷ்மியினுடைய வைபவம். ஸ்ரீ மகாலட்சுமி நாம் இறைவனை அடைவதற்கு எந்தெந்த வகைகளிலே நமக்கு உதவி புரிகின்றாள்ங்கிறதை இந்த பாசுரங்களின் வாயிலாக 18, 19, 20 பாசுரங்களின் வாயிலாக அறிய பிராப்தம். அனைவரும் வந்திருந்து கேட்டு இன்புற வேணுமாய் கேட்டுக்கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். அடி அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தினாய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே புறவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய், அம்பரமூடல் தோங்கி உலகடந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற்கடலடி செல்வா பரதேவா உம்பியும் நீ உறங்கேலோ என்பாவாய். ஸ்ரீமத்தியே விஷ்ணுசித்தாரி மனோநந்தனே கவி நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்மீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்யமங்கலம்.